தமிழ் தாவரம், தமிழும் தாவரமும் சொல்லும் பொழுது நமக்கு முதன்முறையா வர்றது என்னன்னா, இந்த லேண்ட்ஸ்கேப், நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க ஆதி காலத்துல, சங்க காலத்துல. நமக்கு எல்லாருமே அதுதான் முதல்ல சொல்லுது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதுல அந்த வெஜிடேஷன், அதாவது இருந்த தாவரங்கள், தாவரங்களுடைய டைவர்சிட்டி, அதை பொறுத்து எப்படி இந்த குறிஞ்சி நிலமும், முல்லை நிலமும், மருத நிலமும் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுதான் நமக்கு கற்பிக்கப்பட்ட தாவரவியல், தாவரம் சம்பந்தப்பட்ட ஒரு கற்பித்தல் தமிழ்லன்னா அது நமக்கு அதிகமாக தெரியும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இந்த மன்னர் கால குறுநில மன்னர்கள் அவங்களோட போர்க்களத்திற்கு சார் போகும்பொழுது மன்னிக்கணும் அவர்கள் ஆஹ் செந்தில் சார். சார் கேக்குதுங்களா? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஆமாங்க சார். ஓகே, இப்போ எஸ் சரியா சார். இருக்குங்களா? ஓகே. சோ இதே போல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த மன்னர்கள் வெற்றி கொண்டாடும் பொழுது அவர்கள் சூடுகிற பூ, பலதரப்பட்ட பூ, கரந்தை பூ, வாகைப்பூ, இதெல்லாம் வந்து தமிழ் மட்டும் தமிழில் வருகின்ற தாவரவியல் சம்பந்தமான ஒரு விஷயம். அதே மாதிரி மருத்துவ சம்பந்தமான நூல்கள் பார்க்கும் பொழுது திருமூல திருமந்திரத்துல நிறைய இடத்துல வந்து நிறைய பிளான்ட் நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது தாவரவியல் அதாவது பெயர்கள் வந்து அங்கங்கே வந்து அது மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க முடியுது. சோ இது போல எல்லா இடத்துலயும் தமிழ் நூல்களில், தமிழ் லிட்ரேச்சர்ல எல்லா இடத்துலயுமே ஒரு 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 தாவரவியல் சம்பந்தமான ஒரு தரவுகள் வந்து பதிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அந்த தரவுகள் நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா என்னன்னா, இதுல ஒரு பெரிய கேப். தமிழ் படிச்சவங்க அதுல ரொம்ப டீப்பா தமிழ் படிச்சிருப்பாங்க. தாவரவியல் படிக்கிறதுனா அதுல இருந்து தூரம் பிரிக்கப்பட்டு தாவரவியல் சம்பந்தமான, டெக்னாலஜிக்கல் சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சியில வந்து முழுமையா அதுல ஈடுபட்டு போறதுனால ஒரு பெரிய கேப். வெறும் சொற்ப நம்ம எண்ணிக்கையில வந்து சில பேர் வந்து இது ரெண்டத்தையும் சேர்த்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் மென்ஷன் பண்ண மறைந்த பேராசிரியர் சோபின் சுந்தரராஜ் அவர்கள். பாட்னி படிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல அவங்க பேராசிரியரா ஆனது. ஸோ அதனால அவங்களால அந்த தாவரவியல் சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி அவங்களால மேற்கொள்ள முடிஞ்சது. அது ஒரு நல்ல எவிடன்ஸாவும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. என்னுடைய இந்த டாக் நான் வந்து அது ரிலேட்டடாவே நான் முழுமையா சுத்தி பேசாம, நான் வந்து இப்பொழுது இருக்கிற இந்த பர்டிகுலர் ஃபோரம்ல, இந்த பர்டிகுலர் எஃப்டிபில இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு நான் வந்து ஒரு 5 லெவல்ல என்னுடைய இது ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு எக்ஸாம்பிள்ஸையும் கொடுத்து, இது எப்படி வந்து நாம ஒரு ஆராய்ச்சியா நாம இப்பொழுது வரைக்கும் தமிழ்ல நம்ம என்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம்னா, ஒரு டாக்குமெண்ட் பண்றது தான் ஒரு பெரிய ஆராய்ச்சியா எனக்கு தெரிந்த புரிதல். அதுல அந்த டாக்குமெண்ட் பண்ற ஒரு விஷயத்துல நம்மளுடைய 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 நாம எந்த அளவுக்கு அது புரிஞ்சிருக்கிறோம், அது நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸை வந்து அதுல நம்ம பார்ப்போம். அதன் ரீதியிலான வந்து ஒரு விஷயங்களை வந்து நாம வந்து தமிழ் லிட்ரேச்சர்ல வந்து நம்ம எழுதுவோம். அது நூல்களா வெளியிடலாம், சில நேரத்துல அது ரிசர்ச் பப்ளிகேஷனாவும் வெளியே வரும். ஆனா இப்போ அது அது அந்த தமிழ் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு லிமிடேஷன்ஸ்ல இருந்து நாம எப்படி வெளியே போயிட்டு அதில் இருக்கிற மத்த ஆராய்ச்சி சம்பந்தமான அந்த டிசிப்ளின், அந்த அந்த இடங்கள்ல, அந்த ஏரியாஸ்ல, ரிசர்ச் ஏரியாவுல போயிட்டு அதை நாம ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த விஷயங்கள் நம்ம இந்த தமிழ் ஆராய்ச்சிகளுக்குள்ள எப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஒவ்வொரு லெவல்ஸ்லயும் வந்து நம்ம எப்படி அதை வந்து இன்டிகிரேட் பண்ண முடியும், அதுதான் என்னுடைய இந்த 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 தின என்னுடைய டாக்கா இருக்க போகுது. சோ நான் என்ன இந்த இதுல சொல்ல போறேன்னா, தமிழ் நிறைய இடத்துல பரவி கிடக்குது. அதாவது தாவரவியல் சம்பந்தமான விஷயங்கள் தமிழ் லிட்ரேச்சர் இலக்கியங்கள்ல பல இடத்துல பரவி கிடக்குது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நாம சுமந்துகிட்டு இருக்கும் பொழுது, இல்ல அதை நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கும் பொழுது, பட் அது எப்படி நம்மளோட இருக்கிற இந்த பிரசன்ட் சினாரியோல இப்ப இருக்கிற இந்த காலகட்ட ஆராய்ச்சி நிலைகள்ல வந்து அது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் என்று. ஸோ நான் அந்த 5 நிலை என்னுடைய டாக் வந்து நான் ஒரு 5 லெவல்ஸ்ல நான் இங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஒண்ணு வந்து எத்னோ பாட்னின்ற ஒரு ரிசர்ச் ஃபீல்டு வந்து எங்களுடைய பொட்டானிக்கல் ரிசர்ச்ல இருக்கு. எத்னோனா நமக்கு தெரியும், எத்னிக் பீப்புளை பத்தி படிக்கிற விஷயம். அப்ப எத்னிக் பீப்புள், தமிழ் சார்ந்த ஆராய்ச்சியாளர்களும் பலவிதப்பட்ட எத்னிக் பீப்புளுடைய
ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிலேட்டட் அந்த ஸ்டடிஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒரு கம்யூனிட்டி போயிட்டு ஒரு கம்யூனிட்டிக்குள்ள அவங்களுடைய கல்ச்சர் என்ன, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவங்களுடைய வாழ்நிலை என்னன்றத எல்லா விஷயங்களும் வந்து அவங்க படிப்பாங்க. ஆனா இதுல வந்து எத்னோபாட்னின்ற இந்த ஃபீல்டு, இனவியல் ஃபீல்டு, அது இனவியல் இந்த டிரான்ஸ்லேஷன் கரெக்டா எனக்கு தெரியல. பட் எனிவே எத்னோபாட்னின்றது அவங்க அந்த எத்னிக் பீப்புள் அந்த என்ன மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை சார்ந்து இருக்காங்க. அதுவும் இந்த என்விரான்மெண்ட் என்னன்னா அந்த சூழ்நிலையில் என்னன்னா தாவரம் சார்ந்த அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்றதை படிக்கிறது தான் அந்த ஒரு ஃபீல்டு தான் எத்னோபாட்னி. இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரைஸ்டான ஃபீல்டான்னு சொல்லணும்னா ஒரு காலத்துல வந்து இந்தியால வந்து இது ஒன் ஆஃப் த, ஏன்னா நம்ம இந்தியா வந்து ட்ரைபல் டைவர்சிட்டில ரொம்ப அதிகம். ஒரு காலத்துல இந்த ஸ்டடி வந்து ஒரு மாதிரியான ஒரு ப்ரிடாமினன்ட் ஸ்டடியா இருந்துச்சு, ஒரு முன்னிலையான ஒரு ஆராய்ச்சியா இருந்தது. ஆனா இப்ப காலப்போக்குல அது வந்து அந்த அளவுக்கு வந்து மேல் நோக்கி இல்லை. ஆனா இந்த ஸ்டடியில இப்பொழுது இருக்கிற டெக்னாலஜிக்கு இப்ப திரும்ப இந்த ஸ்டடி வந்து உயிர் பெற்றிருக்கு. ஆனா இதுக்கு என்னன்னா அது ஒவ்வொரு ட்ரைபல் கம்யூனிட்டி நம்ம படிக்கும் பொழுது அவங்களுடைய எல்லா விஷயங்களும் அதுக்கான பின்புலங்கள் எல்லாவற்றையும் நம்ம அறிஞ்சிருக்கோம். அது தெரியாத இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கல் பேஸ்ட் ஸ்டடியில அதுக்கான ஆதாரமே இல்லாமல் வெறும் டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணா இதுல வந்து நிறைவான ஒரு ரிசல்ட் கிடைக்காது. அதுக்குதான் இப்ப என்னன்னா தமிழ் சார்ந்த ஆய்வாளர்கள் இந்த ஃபீல்டுக்குள்ள ஒரு கொலாபரேஷன்ஸ்குள்ள வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரியா ஒரு ரிசர்ச் பண்ணும் பொழுது தமிழும் தாவரியவியல் சார்ந்த ஆய்வாளர்களும் சேர்ந்து இந்த ஸ்டடியை பண்ணும் பொழுது அதுல இருக்கிற அந்த அந்த டேட்டாவோட குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நான் பேச போறேன் ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் ஸ்டடி நான் கொடுக்க போறேன். அடுத்தது மானிடவியல் ஆந்த்ரோபாலஜி உங்களுக்கு தெரியும். அடுத்தது சோசியோ எக்கனாமிக்ஸ். ஐ திங்க் சின்னமுத்து சார் வந்து இது ரிலேட்டடா நிறைய பேசுவாங்க. ஐ திங்க் டே ஆஃப்டர் டுமாரோ நினைக்கிறேன், ஆஃப்டர் டுமாரோ. சமூக பொருளாதாரம், இதுல வந்து எப்படி வந்து பிளான் ரிலேட்டட் லைஃப், ஒரு லைஃப் ஸ்டாக் எப்படி ஒரு லைவ்லிஹுட் கொடுக்குது அப்படின்றதையும், இதுல நம்ம தாவரம் சார்ந்த என்விரான்மெண்ட் சார்ந்த ஒரு 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 ட்ரைபல் கம்யூனிட்டியோ ஒரு எத்னிக் கம்யூனிட்டியோ எப்படி வந்து அவங்களுடைய லைவ்லிஹுட் வந்து தாவரம் சார்ந்து இருக்கிறது அப்படின்றதையும் இதுல நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி மூலியமா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அது மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து நாம ஒரு தமிழ் பின்புலம் இருந்தும் நாம ஒரு சொசைட்டிக்குள்ள போகும் பொழுது எப்படி வந்து இதை நம்ம வந்து ஒரு ரிசர்ச் ஒரு ஆராய்ச்சி நோக்கம் நம்ம பார்க்க முடியும். இதுக்கு நான் என்னுடைய டாக் எல்லாமே நான் பேச போறது எல்லாமே தமிழ் என்ற ஒரு பெரிய ஒரு 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 பேசிக், ஒரு ஃபுல் பேசிக்ஸ் நம்ம வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு திறன்பட்ட ஒரு நல்ல ஒரு கெப்பாசிட்டியோட நம்ம ஒரு சொசைட்டிக்குள்ள போகும்பொழுது நம்ம எப்படி வேறு விதங்கள்ல வந்து இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். அந்த விஷயங்களை பார்க்கும்பொழுது எப்படி அந்த விஷயங்களை வந்து ரிசர்ச் அனலிட்டிக்ஸா கொண்டு வர முடியும். ஏன்னா எல்லாமே இப்ப வந்து டாக்குமெண்டேஷனா இருந்தா அது பப்ளிகேஷன் கிடையாது. இப்போ அந்த காலத்துல இருந்து நம்ம தாண்டி வந்துட்டோம். எல்லாம் கலெக்ட் பண்ற ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு தரவுகளும் டாக்குமெண்டாவே மட்டும் இல்லாம அந்த டாக்குமெண்ட்டுக்கு மேல நாம எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருந்தாலும் சரி, ஒரு பயாலஜிக்கல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸா இருந்தாலும் சரி, ஒரு பிசிக்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி, ஒரு எக்யூப்மெண்ட் பேஸ்ட் அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸா இருந்தாலும் சரி, எப்படி வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த டேட்டாவுக்குள்ள நம்ம இதை இணைச்சு நம்ம ஒரு ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க போறோம் அந்த ரிசர்ச் ஆய்வு முடிவுல என்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம வந்து பப்ளிகேஷனுக்குள்ள நம்மள கொண்டு போகும். அடுத்தது ஃபோர்த் வந்து மெடிசினல் பாட்னி. இதுல மெடிசினல் பாட்னி நம்ம மூலிகை பத்தி பேசும் பொழுது நமக்கு சித்தா மெடிசனும் சரி, ஆயுர்வேதிக் மெடிசனும் சரி, இந்த ரெண்டு ஆயுர்வேதாவும் சித்தாவும், ஆயுர்வேதா சான்ஸ்கிரிட் பேஸ்டாக இருந்தாலும் நமக்கு சித்தா இருக்கு. தமிழ் தான் ஆரிஜின் சித்தாக்குன்றது நமக்கு எல்லாருமே தெரியும். அப்போ இதுக்கான எல்லா மூலமும், அதாவது அந்த ரூட் லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே வந்து எதுல இருக்குன்னா தமிழ்ல தான் இருக்கு. ஆனா நமக்கு இப்போ வரைக்கும் இருக்கிற அந்த டேட்டாவை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கேப் இருக்கு. இப்போ நம்ம சித்தா ரிசர்ச் இன்ஸ்டியூட், நேஷனல் சித்தா ரிசர்ச் இன்ஸ்டியூட் எல்லாமே இருக்கு. ஆனா நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ்ல இருக்கிற அந்த ரிசர்ச் இது எல்லாமே தமிழ் கற்று தமிழ் மூலியமா இருக்கிற தமிழ் லிட்ரேச்சர் இருக்கிற அந்த பிளான்ஸை கொண்டு வந்திருக்காங்களான்றது டவுட்ஃபுல் தான். ஏன்னா இது வந்து பல வருஷங்களா டாக்டர் நரசிம்மன் வந்து இந்த ரிசர்ச்குள்ள அவங்க இருந்திருக்காங்க. அது மூலியமா தெரிஞ்ச தகவல் படி நம்ம வந்து இன்னும்
ஒரு ஃபார்மகோபி ஆஃப் இந்தியா, சித்தா ஃபார்மகோபி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு லிட்ரேச்சர் இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வர இயலவில்லை. ஏன்னா முடியல. நம்ம டெக்னாலஜி எவ்வளவு உயர்ந்தாலும் ஆனா அதுக்கான செடிகள், அதுக்கான பெயர்கள் எல்லாமே வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மருவி மாறி இருக்கு. அது லிட்ரேச்சர்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரிஜினல் லிட்ரேச்சர்ல என்ன பெயர் சொல்லியிருக்காங்க, இப்ப இருக்கிற இந்த காலத்துல இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் செடிகளுக்கான பெயர் வந்து எப்படி மாறி இருக்கு, அதை சயின்டிபிக்கா அதை ரிலேட் பண்ணும்போது எப்படி இன்னும் ஃபர்தரா மாற்றிருக்கு. இப்ப கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் ஒரு செடிக்கு பல பெயர்கள் உண்டு. அது எப்படி நம்ம வந்து அதை கன்சாலிடேட் பண்ண முடியும், அது சரியா கொண்டு வர முடியும்ன்றது ஒரு பெரிய ரிசர்ச். இதுக்கு எல்லாமே வந்து ஃபீல்டுல போயிட்டு லிட்ரேச்சர் தெரிஞ்ச ஒருத்தர் ஃபீல்டுல போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி இதை கொலாபரேட்டிவா முடிச்சா மட்டும்தான் நம்மளால ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும். கடைசியா நான் வந்து ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி பத்தி பேச போறேன். இதுல தமிழ் சார்ந்த சில இதுல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எப்படி இது மூலியமா நம்ம வெளியே கொண்டு வர முடியும். அது நேற்று தொல்லியல் சம்பந்தமா டாக்டர் தீபிகா பேசியிருப்பாங்க. பட் அது இங்க பொட்டானிக்கல்ஸ் ரிலேட்டடா டிஎன்ஏ டெக்னாலஜி நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நான் கடைசியா பேச போறேன். நான் உடனே நான் போறேன் அடுத்தது. ஓகே, இனவியல், எத்னோபாட்டனி. அந்த இனவியல் என்றது டிரான்ஸ்லேஷன் கரெக்டா எனக்கு தெரியல. பட் எத்னோபாட்டனின்றது தாவரங்களின் ஒரு தாவரங்களின் பாரம்பரிய அறிவு மற்றும் அவற்றின் நடைமுறை பயன்பாடு உள்ளிட்ட ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்திலும் பிராந்தியத்திலும் தாவரங்களை மக்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதை பற்றிய ஒரு ஆய்வு தான் எத்னோபாட்டனி. அதாவது ஒரு கம்யூனிட்டிக்குள்ள போயிட்டு, ஒரு கலாச்சாரத்துக்குள்ள போயிட்டு, ஒரு பிராந்தியத்துல போயிட்டு அவங்க என்ன மாதிரி தாவரங்களை அவங்களுடைய பயன்பாட்டுக்கு யூஸ் பண்றாங்கன்றத தெரிஞ்சது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நீலகிரி போறீங்க. நீலகிரியில ஒரு பர்டிகுலர் ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை அந்த இருக்கிற அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு ஏற்ற மாதிரி, அந்த வெஜிடேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய லைஃப் இருக்கும். அப்ப அதை சார்ந்த அவங்களுடைய பயன்பாடு வேற மாதிரி இருக்கும். அதே கோயம்புத்தூர் கீழே வந்தோம்னா அவங்க அங்க இருக்கிற என்விரான்மெண்ட்ல, அங்க இருக்கிற ஃபாரஸ்ட்ல இருக்கிற பிளான்ட் சம்பந்தப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கை கடந்து போயிருக்கும். சோ இதுக்கும் இப்ப மக்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பயன்பாடு, தாவரவியல் பயன்பாடும் மாறி இருக்கும். அதுதான் இந்த பர்டிகுலர் ரிசர்ச் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இதுவே ஒரு பெரிய ரிசர்ச். இதுல நிறைய நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் இதுல நம்ம திணிச்சு நம்ம ரிசர்ச் பண்ணும் பொழுது, இதை அனலிட்டிக்கலா கொண்டு வரும் பொழுது இதுல இருந்து பல விதமான நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இதுல இருந்து நான் கொடுக்க விரும்புறேன். சோ இதுல இந்த மாதிரியான ஸ்டடியில வந்து சேக்ரட் குரூவ்ஸ்ன்னு ஒண்ணு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது கோயில் காடுகள் சொல்லியிருப்பாங்க. இப்போ கீழே கன்னியாகுமரியில இருந்து இங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட்லயும் வந்து இந்த சேக்ரட் குரூவ் என்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப நாளாவே நம்மளுடைய இந்த இந்தியன் கல்ச்சருக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த சேக்ரட் பிளேசஸ் மட்டும் தான் அதிகமா நம்ம பற்றி பேசுமே கண்டி, இது வந்து ஒரு ரிலிஜியஸ்டிக்கா கொண்டு போவாம ஒரு கல்ச்சுரலா நம்ம பேசணும். இது வந்து இது ஹிந்து ரிலிஜியன் அப்படின்னு நம்ம அப்படி ஒரு மாஸ்க் போடாம இது வந்து இந்தியன் கல்ச்சர் பிராக்டிசஸ் அப்படின்னு நம்ம அந்த விதத்துல பார்க்கும் பொழுது, இந்த கோயில் காடுகள் எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு 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 இம்பாக்ட் இருக்குது. இதுல ஒரு தாக்கம், என்ன தாக்கம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த யுனெஸ்கோ நமக்கு தெரியும், யுனைடெட் நேஷன்ஸோட யுனெஸ்கோ வந்து இதை வந்து ஒரு இயற்கைக்குள்ள வரையறுத்திருக்காங்க. கோயில் காடுகள் ஒரு நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னு ஒரு வரையறுத்திருக்காங்க. இது என்னன்னா, அது உள்ளூர் தாவரங்களுடன் பாதுகாத்து அங்க இருக்கிற அந்த தாவரம், அதாவது ஒரு ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலை சுத்தி ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும். அதுல நிறைய பலதரப்பட்ட தாவர வகைகள் இருக்கும். அது ஆன்மீக சம்பந்தமா அந்த ஆன்மீக சம்பந்தமா அந்த இடம் வந்து பாதுகாக்கப்படுது. அந்த சுற்றுச்சூழலுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க, அதுக்கான ஒரு டேபுஸ் கொடுக்குறாங்க, ஒரு மித்தலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து அது கொடுக்குறாங்க. அது மூலமா அந்த இடம் வந்து பாதுகாக்கப்படுது. அதுல எல்லா தடைகளும், அதுல இருந்து ஒரு பொருள் வெளியே எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தா நீ வந்து கடவுளால தண்டிக்கப்படுவ, அந்த பர்டிகுலர் டெய்டியால காடால தண்டிக்கப்படுவேன்ற அந்த மித்து, அந்த டேபுக்குள்ள இது ஒரு கட்டுக்கோப்பாக வைக்கும் போது அந்த கோயில் காடு பாதுகாக்கப்படுகிறது. அப்போ அது வந்து ஒரு கன்சர்வேஷனா கொண்டு போகும்போது, அப்போ ஒவ்வொரு இது இப்படி பரவி கிடைக்கிற இந்த கோயில் காடுகள் பல உண்டு. இப்ப தமிழ்நாட்டிலேயே நாங்க ஒரு சின்ன ஸ்டடி ஒண்ணு பண்ணோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கோரமண்டல் கோஸ்ட் ஓரமா இருக்கிற இது மாதிரியான கோயில் காடுகளுக்குள்ள
என்ன மாதிரி செடிகள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இது பாதுகாத்துனா மக்கள் எடுத்துட்டு போயிட்டு வளர்க்க போறது கிடையாது. ஏற்கனவே பல வருட காலம், பல ஆயிரம் காலங்கள் இருந்த அந்த காடுகள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தின் நிமித்தமா வந்து அப்படியே பிராக்மெண்ட், அதாவது அந்தந்த இடத்துல இருக்கிற கோயில்கள் இருக்கிற சுற்றில இருக்கிற அந்த காடுகள் மட்டும் பாதுகாக்கணும். மற்ற இடமெல்லாம் எல்லாமே வந்து இருக்கிற மற்ற இம்ப்ரூவ்மெண்ட்ல என்க்ரோச்மெண்ட்ல எல்லாமே இது ஃபுல்லாவே காணாம போயிருக்கு. அந்த காடுகள் காணாம போயிருக்கு. அப்போ இந்த கோயில் நெக்ஸ்ட் போக மாட்டேன். ஸோ இது வந்து நாங்க விசிட் பண்ண பிளேசஸ். இது கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற, சாரி, இதுல நீங்க நிறைய பேர் இது வந்து இது கடந்து வந்திருக்கலாம். இது மாதிரி பலவிதமா இது வந்து மரமடைக்கு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இது வந்து ஐயனார் கோயில் சொல்லுவாங்க. இதை சுற்றில வந்து ஒரு ஃபாரஸ்ட் பேட்ச் இருக்கு. அந்த ஃபாரஸ்ட் பேட்ச்குள்ள இருந்து அந்த மரம் விழுந்தாலும் அது காஞ்சு போனாலும் அதுல இருந்து ஒரு விறகு கூட இருக்கக்கூடாது. அதுதான் அவங்களுடைய மித் அண்ட் டேபு. அந்த சுத்தில இருக்கிற அந்த லோக்கல் வில்லேஜஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகும். ஏன்னா அது அந்த பர்டிகுலர் கோயில் மேல, அந்த ஆன்மீகத்தின் மேல இருக்கிற அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிமித்தமா அந்த சுற்றி இருக்கிற ஃபாரஸ்ட் வந்து அது பாதுகாக்கப்படாது. இது வந்து குறும்பூர் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இன்னொரு இடம். இதுல பாத்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் பேட்ச் அப்படி உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன கொடி. ஆனா இப்ப இருக்கிற நம்ம வளர்க்குற கொடியோட சைஸும் இது இருக்கிற கொடியோட சைஸும் பாத்தீங்கன்னா அது கருத்து, அதோடைய அந்த அந்த மரத்துடைய கருத்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் காலமா அப்படியே இருக்கிற ஒரிஜினல் வெஜிடேஷன் சொல்லுவாங்க, நேச்சுரலா இருக்கிற அந்த வெஜிடேஷன். சோ இதுல இருக்கிற சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம படிக்கிறோம். இப்ப இதுக்கு என்னன்னா, ஒரு தமிழ் சார்ந்தவங்க எப்படி இதை போய் படிக்க முடியும் அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்கலாம். நீங்க இந்த ஏரியாவுக்குள்ள உங்களை போனா உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இதுக்கான சயின்டிபிக் நேம் மட்டும்தான் தெரியாது. இதுல நாங்க பண்ண பெரிய ரிசர்ச், ஒரு பெரிய ரிசர்ச்சுமே இதுல கிடையாது. நாங்க இந்த கோயில் காடுகளுக்குள்ள போனோம். இத்தனை பலதரப்பட்ட கோயில் காடுகள் புதுக்கோட்டையில இருந்து சென்னை வரைக்கும் இருக்கிற ஒரு 10 கோயில் காடுகளை நாங்க செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த கோயில் காடுகளுக்குள்ள போனோம். எங்களுக்கு தெரிஞ்ச செடிகள் பேரை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு சயின்டிபிக் நேம் தெரியும், அதனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு தமிழ் ஆய்வுல இருக்கேன்னா எனக்கு சயின்டிபிக் நேம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. பட் அங்க இருக்கிற அந்த லோக்கல் பீப்புள் கிட்ட கேட்டாவே அதுக்கான ஒவ்வொரு தமிழ் நேமும் இருக்கு. ஒரு செடி கூட தமிழ் நேம் இல்லாத செடியே கிடையாது. ஏன்னா அது காலகாலமா அவங்களால பாதுகாக்கப்பட்டு அவங்களால அது வந்து கண்காணிக்கப்பட்டிருக்கிற ஒரு வெஜிடேஷன். ஸோ அதுல இருக்கிற ஒவ்வொரு செடிக்கும் ஒரு தமிழ் பேர் கண்டிப்பா உண்டு. அந்த தமிழ் பேரு நம்ம கொண்டு வரலாம். நான் இப்போ ஒரு தமிழ் ஆய்வாளர் இருந்தா கண்டிப்பா இந்த இடத்துல நான் இந்த ஸ்டடியை நான் போய் பண்ணுவேன். ஆனா என்னன்னா சயின்டிபிக் நேம் வேணும் எப்பனா அது பப்ளிகேஷன் போக முடியுது. ஸோ அப்பதான் ஒரு பாட்னிஸ்டோடைய கொலாபரேஷன் நமக்கு தேவைப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அதர்வைஸ் நீங்க உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் செட் பண்றது, இந்த ஒரு ஃபீல்டுக்கு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு செலக்ட் பண்றது, நீங்க அதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் பண்றது எல்லாமே வந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் பண்ணலாம், இல்ல ஒரு தமிழ் ஆய்வாளர் பண்ணலாம், ஈவன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பர்சன் கூட பண்ணலாம். அது பண்ற விதம், அது எந்த அளவுக்கு அந்த டேட்டாவை வெளியே கொண்டு வந்து அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது, ஒரு ரிசர்ச் பப்ளிகேஷனா எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது, அப்போ நமக்கு என்ன தேவைன்றதை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. ஸோ இது வந்து வல்லரும்பு ஃபால்ஸ் கரூர் பக்கத்துல ஒரு ஸ்மால் ஃபால்ஸ். ஆனா நாங்க அது உள்ள போன பிறகுதான் தெரியுது, அது உள்ள போயிட்டே இருக்கும் போதுதான் ஃபாரஸ்ட் போயிட்டே இருக்கு. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் மரத்துடைய சைஸ் ரொம்ப 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 பெரிய சைஸ். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லணும்னா இந்த மரத்துடைய வயசு குறைஞ்சபட்சம் ஒரு 400 வருஷ காலம் இருக்கும். ஏன்னா இது செண்பக மரம், ஒரு செண்பக மரம், ஒரு பெரிய செண்பக மரம். செண்பக மரம் வந்து ஒரு நாவல் மரத்தோடு பின்னி பிணைஞ்சு இருக்கிற அந்த இதுதான் நீங்க இங்க பாக்குறீங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாச்சுஸ் வச்சிருக்காங்க. இது அவங்களுடைய ரிச்சுவல்ஸ், சீசனல் ரிச்சுவல்ஸ். இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த ரிச்சுவல்ஸ் போகும். ஆனா இந்த என்டையர் ஏரியா வந்து இட் இஸ் ப்ரோஹிபிட்டட் ஃபார், அதாவது இது வந்து எல்லாத்துக்கும் மறுக்கப்பட்டது. அதாவது காமன், எந்த ஒரு மைனிங்கும் கிடையாது. ஏன்னா அது சுத்திலும் வந்து நிறைய மைனிங் இருக்கு அந்த ஏரியால. ஆனா இந்த பர்டிகுலர் மவுண்டைன் வந்து மலை வந்து முழுமையா பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க அந்த அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா வில்லேஜ் பீப்புளும் வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து இந்த இடத்துல வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க. ஆனா மத்த ஏரியால இருக்க அந்த மவுண்டைன் எல்லாமே வந்து கோலமாவு கல்லுக்காக மைன்ல இருக்கிற, அதாவது இல்லீகல் மைன்ஸ்ல இருக்கிற ஏரியாஸ். ஆனா இந்த மவுண்டைன் ஒரே ஒரு இந்த சேக்ரட் க்ரோனால
கன்சர்வ் ஆயிருக்கு. அந்த லேண்ட்ஸ்கேப்பே இந்த ஒன் பர்டிகுலர் சேக்ரட் குரூவால அந்த எத்னிக் ப்ராக்டிசஸ்னால கன்சர்வ் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி பல சொல்லிட்டு போலாம். ஏன்னா நாங்க நிறைய சேக்ரட் குரூப்ஸ் விசிட் பண்ணிருக்கோம். இது வந்து கருக்கை கிட்ட, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல கருக்கையில் இருக்கிற ஒரு சேக்ரட் குரூப். இது இந்த சேக்ரட் குரூப்க்கு பாத்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ், மெடிசினல் பிளான்ஸ். நான் ஒரே ஒரு எக்ஸைட்டிங் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா, என்னுடைய ஆராய்ச்சி காலத்துல ஒரு பர்டிகுலர் கொடி வந்து இந்த பர்டிகுலர் சேக்ரட் குரூப்ல தான் நான் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. முதல் முறையா அந்த செடி இந்த சேக்ரட் குரூப்ல தான் பார்த்தேன். அந்த சேக்ரட் குரூப்ல இருந்து கலெக்ட் பண்ண செடி எடுத்துட்டு போயிட்டு கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணும் பொழுது அந்த கெமிக்கல் அனாலிசிஸ்ல ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் எங்களுக்கு கிடைச்சது. அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ஆன்டி கேன்சரஸ் கெமிக்கல் காம்பவுண்ட், அதாவது கேன்சருக்கு அகைன்ஸ்டா வேலை பண்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் இப்போ மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அந்த மார்க்கெட்ல இருக்கிற கெமிக்கல் காம்பவுண்ட் இந்த பர்டிகுலர் பிளான்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நாங்க வேலிடேட் பண்ணி எங்களுக்கான அது பப்ளிகேஷன்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. அந்த பர்டிகுலர் கெமிக்கல் காம்பவுண்ட் இப்போ மார்க்கெட்ல செல்லபிள் ப்ராடக்டா இருக்கு. சைனீஸ் மார்க்கெட்டோட இந்தியன் மார்க்கெட் காம்பீட் பண்ற அளவுக்கு அந்த மெட்டபாலைட் வந்து அந்த பர்டிகுலர் பிளான்ட், இந்த பிளான்ட் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அதாவது ஊர் ஓரமா டிஸ்டர்ப் பண்ணாத ஃபாரஸ்ட் பேட்ச்ல இருக்கலாம். அதாவது சேக்ரட் குரூவா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ப்ரிடாமினண்டா சொல்ல போனா மோஸ்ட் ஆஃப் த சேக்ரட் குரூவ்ல புதுக்கோட்டையில இருந்து சென்னை வரைக்கும் நீங்க தேடி போனீங்கன்னா கண்டிப்பா இந்த பர்டிகுலர் பிளான்ட் அது அந்த இந்த சேக்ரட் குரூவ்ல மட்டும்தான் அபண்டன்டா இருக்கும். ஸோ அப்போ பாருங்க, இந்த ரிசோர்ஸ் எங்கேயுமே கிடையாது. இந்த பர்டிகுலர் தாவர வகை வந்து மொத்தம் 18 ஸ்பீஷிஸ் இருக்கு. அதுல 17 ஸ்பீஷிஸ் ஆப்பிரிக்கால இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஸ்பீஷிஸ் மட்டும் தான் இந்தியால இருக்கு. ரொம்ப நான் சொல்றது ரொம்ப வியர்டா இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. 18 ஸ்பீஷிஸ் லிட்ரேச்சர் இருக்கு, கூகுள்ல இருக்கு, நீங்க போய் செக் பண்ணா கூட செக் பண்ணிக்கலாம். பைரனகாந்தா வாலுபிலிஸ்னு ஒரு ஸ்பீஷிஸ். பைரனகாந்தாவோட இருக்கிற மற்ற தாவர வகைகள் 17 ஆப்பிரிக்கால இருக்கு. ஒரே ஒரு ஸ்பீஷிஸ் மட்டும் தான் இந்தியால இருக்கு, அதுவும் இந்த பெனின்சுலர் இந்தியால தான் இருக்கு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அது எல்லாமே சேக்ரட் குரூப்ல மட்டும்தான் இருக்கு. அப்புறம் சில ஏரி ஓரமா இருக்கிற அன்டிஸ்டர்ப்டு ஃபாரஸ்ட் பேச்சஸ்ல சில நேரத்துல நீங்க பார்க்கலாம். மற்றபடி அன்டிஸ்டர்ப்டு இருக்கிற ஃபாரஸ்ட் பேச்சஸ்ல சில இடத்துல நீங்க பார்க்கலாம், அப்பார்ட் ஃப்ரம் கோயில் காடு. ஆனா கோயில் காடை தவிர மற்ற இருக்கிற வெஜிடேஷன் எப்போ வந்து அந்த அந்த லேண்ட், அந்த இடம் வந்து மாறும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி கன்சர்வேஷன் ரெஃப்யூஜியா அப்படின்ட்டு நாங்க ஒரு டேக் கொடுத்துட்டோம். இந்த சேக்ரட் குரூவ் வந்து ஒரு கன்சர்வேஷனல் சைட் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு டேக் கொடுத்தாச்சு. ஸோ இதுல நிறைய ஸ்டடிஸ் இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம், இந்த சைஸ்க்கு ஒரு வேப்ப மரம் உங்க லைஃப்ல நீங்க பாத்துருக்க முடியுமா எனக்கு டவுட் தான். ஆனா இது வந்து ஒரு சேக்ரட் குரூப்ல நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு வேப்ப மரம், பெரிய 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 வேப்ப மரம். இது ஏஜும் வந்து நாட் லெஸ் தென், அதாவது 300 வருஷத்துக்கு கீழே இது இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இது மேல 300 வருஷத்துக்கு மேலான ஒரு மரம். சோ இதுல நிறைய மெடிசினல் பிளான்ஸ் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, நான் ஒரு தமிழ் ஆய்வாளர், நான் இந்த செடிங்கெல்லாம் தெரியாது தானே, இதான முக்கியம், அந்த ஸ்டடிக்கே இதான முக்கியம், எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா முதல்ல நாம ஃபீல்டுக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒரு கம்யூனிட்டியை மீட் பண்ணணும். அந்த கம்யூனிட்டி கிட்ட இருந்து ஒரு டேட்டாவை நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதே இருக்கு. ஸோ இப்போ வந்து இதுல வந்து இன்டர்டிசிப்ளினரி கண்டிப்பா இது 50% இல்ல வாட் எவர் த பர்சன்ட், எந்த பெர்சன்டேஜ் லெவலோ தெரியல. ஆனா இது ஒரு டிரான்ஸ்பரன்சியா ஒரு ரிசர்ச் வெளியில சொல்லி இந்த கொலாபரேஷனுக்குள்ள போயிட்டு கொலாபரேட் பண்ணா அது டேட்டா கலெக்ஷன் முதல் கொண்டு அதை கொண்டு போய் பப்ளிகேஷன் பண்றவளுக்கும் இந்த 2 பேருடைய பங்கு, தமிழ் ஆய்வாளனுடைய பங்கும் தாவர ஆய்வாளனுடைய பங்கும் கண்டிப்பா அது ஈக்குவலா இருக்குன்றது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இதே மாதிரி நாங்க இன்னொரு சேக்ரட் குரூப் போனோம், புதுக்கோட்டை பக்கம் கரிசக்காடுன்ட்டு. ரொம்ப ரிச் ஆனது. இதோ இந்த பர்டிகுலர் கேர்ள் தான் வந்து இந்த எம்எஸ்சி உடைய டெசிடேஷனுக்கு இந்த ஒர்க் பண்ணாப்பல, ஆனி கிறிஸ்டி. ஆனா என்ன ஒரு பெரிய ஹர்டல்ஸ்னா, சேக்ரட் குரூப் உள்ள கேர்ள்ஸ் போகக்கூடாது. ஸோ அது சில சேக்ரட் குரூப் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், கேர்ள்ஸ் வந்து சேக்ரட் குரூப்புள்ள போவே கூடாது. ஸோ அதனால நாங்க தான் போய் ஆகணும், பாய்ஸ் நாங்க தான் வந்து உள்ள போயிட்டு அந்த இவங்கள வந்து பெரிஃபெரல்ல இருக்கிற மற்ற ஏரியாஸ்ல அவங்க அலோட். ஆனால் சில ஏரியால வந்து அந்த மூல பிரகாரம் எது சொல்லுவாங்க அந்த ஏரியால மட்டும் இவங்க அலோட் கிடையாது. மற்றபடி ஃபாரஸ்ட்குள்ளே இவங்க வந்து போயிட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்துதான் நான் என்ன சொல்ல போறேன்னா ஆந்த்ரோபாலஜி. இது நமக்கு எல்லாருக்குமே தமிழ்ல நிறைய பேர் வந்து நிறைய இந்த ரிலேட்டடான ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால இந்த ரிசர்ச் கூட நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு ரிசர்ச் கொண்டு போயிட்டு அது மற்ற பொலிட்டிக்கல் சயின்ஸோ இல்ல பிலாசபிக்கல் சயின்ஸோ இல்ல எக்கனாமிக் ரிலேட்டடோ
இந்த டேட்டாவை வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் நாம இன்டிகிரேட் பண்ண முடியும், மற்ற டேட்டா கொண்டு வந்து இதுல இன்டிகிரேட் பண்ண முடியுன்றதுதான் ஒரு தமிழ் ஆய்வுனா நம்ம இருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இப்ப நான் என்னுடைய சைட்ல இருந்து நான் சொல்லும்போது, நான் ஒரு தாவரவியல் ஆய்வாளர் நான் என்ன சொல்ல முடியும்னா, எனக்கு இந்த ஆந்த்ரோபாலஜி ரிலேட்டட் எனக்கும் தாவரவியல், இந்த ஆந்த்ரோபாலஜிக்கும் தாவரவியலுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லலாம், இல்ல ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம். ஆனா இதுல நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்றதுதான் என்னுடைய இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த லிட்ரேச்சர் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எனக்கு கிடைச்சது, தேங்க்ஸ் டு ஸ்டாலின் சார். இது நான் முதல் முறையா அவரை பார்க்கும்போது கேட்ட ஒரே விஷயம், இந்த புக் எனக்கு கிடைக்குமான்ட்டு. ஆனா இன்னும் தலைமரங்கள் புக் எனக்கு கிடைக்கல. பட் யாருன்னா இருந்தா எனக்கு ஷேர் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க இப்ப இந்த ஸ்டடி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான சில கோயில்கள்ல இருக்கிற தலைமரங்கள் பத்தி தான ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வெறும் சும்மா போயிட்டு டாக்குமெண்ட் பண்றது கிடையாது. அதுதான் என்னுடைய நான் ஒரு தமிழ் ஆய்வாளனா இருக்கேன். இப்ப சார் வந்து சோபித சுந்தராஜ் சார் வந்து போயிட்டு எல்லா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கோயில்ல இருக்கிற தலைமரங்களையும் போயிட்டு அவங்க டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம அந்த தலைமரங்களுடைய பின்னணி தமிழ் லிட்ரேச்சர்ல இருக்கா, கல்வெட்டுக்கள்ல இருக்கா, வேற எந்த மூலமா அந்த லிட்ரேச்சர் வந்து அது காணப்படுது என்றது அவங்க பார்த்திருக்காங்க. அது அவங்களுடைய ரிசர்ச்சுடைய லீட். அது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு ரிசர்ச்சா இருக்கக்கூடும். ஆனா நம்ம இப்ப என்ன பண்ண முடியும்? இப்ப நான் ஒரு தாவரவியல் ஆய்வாளனா இருந்து இப்ப எனக்கு வந்து கண்டிப்பா ஒரு தமிழ் ப்ரொஃபஸர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் திரும்ப எனக்கு கிடைக்கும். ஏன்னா அது மறைஞ்சு போன ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப அதுதான் வந்து எனக்கு வந்து நான் என்னென்ன டேட்டா நான் கலெக்ட் பண்ண போறேனோ அதை வந்து சில பல நிலையில வந்து கேட்டகரைஸ் பண்றதுக்கு எனக்கு அந்த டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நான் என்ன பண்ண போறேன் இந்த ஸ்டடியில, நான் இதை சில ப்ரொஃபசர் கிட்ட நான் ஏற்கனவே டிஸ்கஸும் பண்ணிருக்கேன். இது மாதிரி இது எல்லாம் கிடைக்கிற எல்லா தாவரமும் தலைமரங்களா கிடையாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வகை மரங்கள் தான் தலைமரங்களா வந்து செலக்ட் பண்றாங்க. சும்மா ஏதோ மரம் கோயில் பக்கத்துல வளருது, சோ அதற்கு ஒரு 4 கல்லு ஸ்டாச்சுஸ் வச்சுட்டு ஐடல்ஸ் வச்சுட்டு வழிபடுறது அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கோயில்கள்லயும் சில கோயில்கள்ல வந்து மோர் ஸ்பெசிபிக்கா என்னன்னா மரம் வந்து அந்த கோயிலுக்கு ஏற்றபடியான ஒரு மரத்தை தான் அங்க நடுவாங்க. சில இடங்கள்ல வந்து கோயில்களுடைய இடத்துல அந்த லொக்காலிட்டியில கோயிலுடைய இருக்கிற அந்த உள்ள இருக்கிற லொக்காலிட்டிக்கு ஏத்த மாதிரி சில மரங்களை நடுவாங்க. ஏன்னா அந்த மரங்கள் அங்கங்கதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு 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 நியதியும் இருக்கு அவங்களுக்குள்ள. அந்த ஒரு டேபுஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய மரம், இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் காட்டுறேன். இப்ப என்னுடைய ரிசர்ச் இதுல என்னன்னு சொல்ல போறேன், ஏன்னா நாங்க இப்ப கண்டக்ட் பண்ணிட்டு இருக்க ஆன்கோயிங் ரிசர்ச். இப்ப எனக்கு என்னன்னா, எதுக்கு இந்த மரங்கள், எவ்வளவோ மரங்கள் இருக்கும் பொழுது எதுக்கு இந்த மரங்கள், இதுக்கான பின்னணி என்ன, அதான் ரேஷனல். என்ன ரேஷனல் இந்த மரங்கள் மட்டும் இதுல செலக்ட் பண்றதுக்கு, இல்ல செலக்ட் பண்ற இந்த மரங்களுக்குள்ள அந்த பர்டிகுலர் காடஸஸ்க்குள்ள ஒரு கோரலேஷன் இருக்கா? இப்ப வந்து இதை வந்து நான் வந்து ரிலிஜிஸ்டிக்கா பார்க்கவே வேண்டாம். இது ரிலிஜிஸ்டிக்கா பார்க்காம ஒரு கல்ச்சுரலா பார்ப்போம். ஏன்னா இது வந்து இந்த டேட்டா வந்து நம்ம வந்து இது சில வருஷங்களுக்கு முன்னாடி பேசுற டேட்டா கிடையாது. இது பல காலமா இந்த மாதிரி ஒரு பிராக்டிசஸ் வந்து நம்ம கல்ச்சருக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை சும்மா நம்ம செக் பண்ணி பார்ப்போம், இந்த ரேஷனுக்குள்ள நம்ம எதனா வருதா, நம்ம சயின்டிபிக்கா இது கண்ணோக்கும் பொழுது எதனா நமக்கு சயின்டிபிக்கா எதனா ஒரு அவுட்கம் வருதான்றது தான் நம்மளோட ரிசர்ச். மற்றபடி ஒரு ரிலிஜியனை வந்து நம்ம வந்து பெருசா சொல்றதுக்கோ, ஒரு பெருசா வந்து இதை வந்து அதிகமா நம்ம வந்து எம்பசைஸ் பண்றதுக்கோ அந்த ஒரு ஆங்கிள் இல்லாம ஒரு சயின்ஸா நம்ம இதை பார்க்கும் பொழுது இப்போ இந்த சயின்ஸ்குள்ள என்ன இருக்கு, இப்போ இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ், ஒரு எத்னிக் பிராக்டிஸ் இருக்கும் பொழுது அந்த எத்னிக் பிராக்டிஸ்ல எதுனா லாஜிக் இருக்கா, அதாவது லாஜிக் இந்த சென்ஸ் ரேஷனல் இருக்கா, சயின்டிபிக் ரேஷனல் இருக்கான்றதுதான் நம்மளுடைய ரிசர்ச். இல்ல அப்படின்னா நம்ம இல்லைன்னு போய் சொல்ல போறது கிடையாது. இருக்குதுன்னா அது இருக்குது, ஏன்ன்றது எம்பசைஸ் பண்றது. பட் நமக்கு வந்து இதுல இருந்து இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன சொல்ல போறோம், இந்த சொசைட்டிக்கு இப்படி ஒரு வேலிடேஷன் இருக்குன்றத எப்படி சயின்டிபிக்கா நம்ம ப்ரூவ் பண்ண போறோம், இல்ல எப்படி எதுக்கான இந்த ரேஷனல் எடுத்திருக்காங்கன்றத நம்ம சொல்ல போறோம். அதுதான் வந்து இதோடைய கோர் கான்செப்ட். மற்றபடி இது எந்த ஒரு ரிலிஜிஸ்டிக் பேக்ரவுண்டும் இல்லை. பட் இப்ப இங்க வந்து நாங்க அந்த ஸ்டடியில வந்து இப்போ எதுக்கு பால் வர மரம் யூஸ் பண்றாங்க சில இடத்துல, அதாவது ஆலமரம் சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, அரச மரம் சில இடத்துல எதுக்கு வெறும் பால் வர மரம் ஒரு இடத்துல யூஸ் பண்றாங்க, எதுக்கு நல்ல பூ வாசமுள்ள பூ இருக்கிற மரத்தை அரைச்செடிங்களை வந்து கோயில்ல யூஸ் பண்றாங்க, இல்ல எதுக்கு ரொம்ப நிழல் தரும் மரம், அதிகமா நிழல் தரும், அதாவது கெனோபி கவர்னு சொல்லுவாங்க, ரொம்ப நிழல் தரும் மரம் விரிஞ்சு நிழல் தரும் மரத்தை எதுக்கு
கொடுக்குறாங்க. எதுக்கு வந்து சில மரத்தை வந்து அந்த அந்த பார்க்குன்னு சொல்லுவாங்க, பட்டையை உரிச்சாலும் திரும்ப திரும்ப அந்த அந்த மரம் சாகாம இருக்கிற சில மரங்களை எதுக்கு ஆஹ் குறித்த நேரத்துல அதை யூஸ் பண்றாங்க. சில நேரத்துல சில மரம் வந்து இலையே உதிராது. இலையே உதிராது சில மரங்கள் சில இடத்துல இருக்கும். சில இடத்துல வந்து ஆஹ் மரம் வந்து ஆஹ் இலை உதிர்ற மரத்தை சில இடத்துல வச்சிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி சில சில கேட்டகரிஸ் வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு காடஸ்க்கு ஏத்த மாதிரி எதுக்கு இது மாறுது அப்படின்றதுதான் அது இதுல இருக்கு, இந்த ஸ்டடியில இருக்கிற ரிசர்ச் கொஸ்டின்ஸ். அப்புறம் இதுக்கு ரிலேட்டடான சில அப்ளிகேஷன்ஸ் நமக்கு தேவைப்படும். இது வந்து பாட்னி பாட்னி ஆய்வாளர், அதாவது தாவரவியல் ஆய்வாளர் மட்டும் இல்லாம இப்ப நான் வந்து ஒரு வேதியியல் ஆய்வாளனும் எனக்கு தேவைப்படலாம். எனக்கு வந்து ஒரு ஜுவாலஜி, அதாவது விலங்கியல் ஆய்வாளனும் எனக்கு தேவைப்படலாம். எதுக்காக இது ரேஷனலுக்குள்ள இவங்க வரலாம். இப்ப நான் மட்டுமே இண்டிபெண்டா பண்ணாம தனிச்சு இந்த ஒரு ஆய்வை பண்ணாம எனக்கும் சில டிசிப்ளின்ஸ் வந்து எனக்கு தேவைப்படலாம். ஸோ அப்ப தேவைப்படும் பொழுது கண்டிப்பா நம்ம கொலாபரேட் பண்ணி தான் ஆகணும். அதனால நாம அதை முழுசா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம், ஒரு தமிழ் ஆய்வாளர் நானும் போயிட்டு முழுசா அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. நமக்கு தேவையானது என்ன, அந்த நம்மளுடைய இன்டர்பிரேஷனுக்கு, நம்மளுடைய முடிவுகளை வந்து அதை கலந்துரையாடத்துக்கான விஷயம் மட்டும் கிடைச்சா போதும். நாம தான் போய் அந்த வேலை செய்யணும், அந்த வேலையை தெரிஞ்சுக்கணும் முழுமையான்றது அவசியம் கிடையாது. பட் ரிசல்ட்டா எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்து அதை ரிப்ரசென்ட் பண்றதுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானும் ஒரு பொட்டானிக்கல் ரிசர்ச் நான் பண்றேன், ஒரு தாவரவியல் ரிசர்ச் நான் பண்றேன்னா நான் வந்து ரொம்ப கெமிஸ்ட்ரி அந்த வேதியியல் சம்பந்தமான விஷயம், அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப என்ன நடக்குது, அந்த பாண்ட் எல்லாம் எப்படி இணையுதுன்றது ரொம்ப டீப்பா போய் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஆனா எனக்கு வர அந்த ரிசல்ட் நான் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுன்றது எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த லெவலுக்கு நம்ம இருந்தாவே இந்த மாதிரி ஒரு ஒரு பேரியர்ல இருந்து, இந்த டிசிப்ளின் பேரியர்ல இருந்து நம்ம விலகி நம்ம கொலாபரேஷன்ஸ்குள்ள ஈஸியா போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த இன்னொரு ஸ்டடி என்னுடைய இப்பொழுது இருக்கிற ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே வந்து நீல்கிரிஸ்ல வந்து ஒரு 4 ட்ரைப்ஸ் கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. இதுல 2 ட்ரைப்ஸ் மட்டும் நான் காட்டிருக்கேன், தோடா ட்ரைப்ஸ், அதுக்கப்புறம் வந்து கோட்டா ட்ரைப்ஸ். தோடா ட்ரைப்ஸ் அவங்களுடைய ஸ்டடி என்னன்னா, இவங்க தான் அந்த ஸ்டூடெண்ட், மேரிட் உமன் தான். பட் இருந்தாலும் அவங்க வந்து இவங்க வந்து ஒரு ஆர்கிடெக்சர் ப்ரொஃபஸர், எஸ்ஆர்எம்ல ஆர்கிடெக்சர் ப்ரொஃபஸரா இருக்காங்க. இப்போ ஆர்கிடெக்சருக்கும் பாட்னி என்ன சம்பந்தம்? நான் ஒரு பாட்னி நான் தாவரவியல் ஆய்வாளர், அவங்க வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ஃபேக்கல்டி ஒரு டீச் பண்றாங்க. அவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அது நாங்க எப்படி ரிலேட் பண்ணிக்கணும், எப்படி இது இன்டர்டிசிப்ளினரா கன்சிடர் பண்ணலாம்? இது இன்டர்டிசிப்ளினர் இப்ப நாங்க இந்த ரிசர்ச் வந்து ஒரு இன்டர்டிசிப்ளினரா கொண்டு வந்து, இப்ப எனக்கு ஆர்கிடெக்சர் பத்தி சுத்தமா தெரியாது. ஆனா இப்ப நான் ஒரு வீடு கட்ட போறேன்னா எனக்குன்னு ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, எனக்கு என்னென்ன வேணும்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்ன வேணும், நான் சொன்னது எனக்கு இருக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஒரு ஆர்கிடெக்ட் முடிச்சா போதும். நான் வந்து ஆர்கிடெக்ட் எப்படி டிசைன் பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டு அது நல்லது, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இப்போ அவங்க பாட்னி பத்தி என்ன தெரியணும், அவங்களுக்கு பிளான்ட் நேம் தெரியவே தெரியாது. நான் பண்ற ஆன்சியன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் அவங்க காலப்போக்கில் அதுல என்ன இருக்குதுன்றத மேலோட்டமாவும் இல்ல சில நேரத்துல அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்தா உள் வாங்கிக்கிட்டு அது முழுமையாவும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் அந்த பேரியரை உடைச்சு வெளிவரத்துக்கான ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்குள்ள இருந்தது. எனக்கும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுக்குள்ள இருந்தனால இந்த கொலாபரேட்டிவ் ரிசர்ச். இப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஹட்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அவங்களுடைய பழைய கால குடிசை, அந்த தோடா ட்ரைபோடைய பழையகால குடிசை. இது வந்து ஃபுல்லாவே ரொம்ப ஹை ஆல்டிடியூட், நீலகிரி மலையில மேல இருக்கிற ரொம்ப ஹையஸ்ட் பீக்ல வந்து இவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு. இவங்களுடைய கல்ச்சர் ரொம்ப வேற, அவங்களுடைய ஒர்ஷிப் வந்து அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் விவசாய முறைகள் வேற, அவங்களுடைய வாழ் நிலைகள், அதாவது வாழற வழக்கங்கள் வந்து ரொம்ப வேற, அவங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப 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 வித்தியாசமா இருக்கும். அவங்க அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் நீங்க கம்பேர் பண்ணா சைனால இப்ப இருக்கிற அந்த ஸ்டெப் கல்டிவேஷன்ஸ் வந்து நம்ம பல காலத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம ட்ரைபல் கம்யூனிட்டி கிட்ட இருந்திருக்கு. ஆனா அதை நம்ம வெளியே கொண்டு போல. இப்ப இந்த அட்டுக்குள்ள ஒரு ஃபுல் ஃபேமிலி எப்படி வாழும், பக்கத்துல இருக்கிற அந்த 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 டெம்பரேச்சர், அந்த நீல்கிரிஸ் இருக்கிற அந்த டெம்பரேச்சர், அந்த அந்த குளிர்ந்த இதுக்குள்ள இந்த மாதிரி கண்டிஷன்ல எப்படி வந்து அவங்க அந்த அந்த குடிசைக்குள்ள வாழ முடியும்? அப்போ உள்ள அந்த ஸ்பேஸ் வந்து உள்ள இருக்கிற இடத்த வந்து அவங்க எந்த அளவுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸோ அது இது வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து இந்த ஸ்டடி வந்து போயிட்டு இருக்கு. அவங்களோட பில்ட் ஃபார்ம் அது என்ன மாதிரி
மரங்களை கொண்டு அந்த வீடு கட்டிருக்காங்க, என்ன மாதிரி மெட்டீரியல் வந்து தாச்சிங்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி இது வந்து பில்லர்ஸ்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க, இதுல ஒரு ஒரு மரம் வேரி ஆகுதா, இல்ல சில கிராஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, மரம் கிடையாது, அப்போ ட்வைனிங்க்கு என்ன மாதிரி ட்வைனிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பத்தி நாங்க படிக்கிறோம். இதெல்லாம் தெரியாதா, இதெல்லாம் தெரியலையா? ஆமா, இப்ப நான் வந்து ஒரு தமிழ் ஆய்வாளனா இருந்தா நான் என்ன பண்ணுவேன், நான் போயிட்டு அந்த ஆஹ் அந்த அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி கிட்ட போயிட்டு நான் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ல சொல்ற விஷயத்த நான் நோட் பண்ணாவே போதும். ஆனா அதுக்கு மேல ஒரு படி இது என்ன தாவரம்ன்றது தெரிஞ்சுக்கணும், ஒரு தாவரவியல் தேவைப்படுது. அதுவே இப்போ அவங்க வந்து ஒரு அனிமல் பத்தி பேசுறாங்கன்னா ஒரு கண்டிப்பா ஒரு விலங்கியல் சம்பந்தமான ஆய்வாளருக்கு கண்டிப்பா அதை பத்தி சொல்ல முடியும். இப்படிதான் நம்மளோட இன்டர்டிசிப்ளின் ரிசர்ச் போகணும். நம்ம என்ன நமக்கு தேவைன்றது நம்ம தெரியும். நம்ம தான் வந்து இது வந்து ஒரு ரிசர்ச் ப்ரொபோசல், ஒரு டிசைன் எல்லாமே ஒரு தமிழ் ஆய்வாளர் கண்டிப்பா முடியும். இதில் நீங்க பண்ணக்கூடியது ஒரு பண்ண முடியாதது ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன நீங்க பண்ணலன்னு சொல்ல வரல, பட் நீங்க இந்த ரிசர்ச்குள்ள நீங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கம்யூனிட்டி கிட்ட போய் பேசுறது, அவங்க கிட்ட ஒரு கொஸ்டினை ரெடி பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுன்றது முடியாத காரியம் கிடையாது. நம்மளால இது முடியும். ஆனா அதை தாண்டி நாம வேற வேற விஷயங்கள், வேற தரவுகள், வேற விதப்பட்ட தரவுகள், வெறும் தமிழ் சம்பந்தமான இலக்கிய சம்பந்தமான ஆஹ் விஷயங்கள் மட்டுமே நம்மள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காம வேற வேற விஷயங்கள், அவங்கள சுத்தி சார்ந்திருக்கிற வேற தரவுகள் நம்ம எந்த அளவுக்கு அதை அங்கிருந்து கலெக்ட் பண்ண முடியும் என்றும், அதுக்கு தேவையான அனாலிசிஸ் என்னென்ன நமக்கு தேவையோ அது எங்க நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்றதை நம்ம கரெக்டா பார்க்கும் பொழுது நம்மளால இந்த ரிசர்ச் வெளியில கொண்டு வரும். இது வந்து கோட்டா ட்ரைப்ஸ் இப்ப செட்டில்மெண்ட் ஃபுல்லா மாறிருக்கு. இதுல வந்து அவங்க எப்படி அவங்களுடைய விஷயங்கள் ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு விதத்துல இது மாறி இருக்குதுன்றத அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து நாங்க நிறைய மெட்டீரியல்ஸ் அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிருக்கோம். அவங்க வீடு இப்ப மாறி இருக்கு. இப்ப முன்ன இருந்தா மாதிரி குடிசையில அவங்க இருக்கிறது இல்ல, குடிசையில இருந்து அவங்க மாறி இருக்காங்க. சோ அப்ப மாற்றத்துக்குள்ளாகும் போது அப்ப அந்த அவங்களுடைய சாரி சோ அவங்களுடைய மாற்றங்கள்ல என்னென்ன மாற்றங்கள், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்ன ஆயிருக்கு, இப்ப நடந்திருக்கு, அதை பத்தியும் தெரிஞ்சுக்கான வாய்ப்புகள் இங்க அதிகமா இருக்கு. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒவ்வொரு வெறும் டாக்குமெண்டேஷனாக மட்டும் போவாம இப்ப என்னன்னா இந்த பர்டிகுலர் ஆய்வின் மூலியமா நாங்க கொடுக்க போற விஷயம் என்னன்னா, ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்க ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க போறோம். எப்படி கொடுக்க போறோம்னா, இதை எப்படி வந்து ஒரு இந்த கல்ச்சர்ஸை வந்து ரீஜெனரேட் பண்ணி மீண்டும் கொண்டு வந்து மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைபல் கம்யூனிட்டிஸ், ட்ரைபல் செட்டில்மெண்ட்ஸ், ட்ரைபல் இருந்திருக்காங்க, அவங்களுடைய இது வந்து ஆதி காலத்துடைய அவங்களுடைய வாழ்நிலைகள் எது வந்து எந்த விதத்துல அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு, அதை எப்படி திரும்ப அவங்களுக்கு ரெஸ்டோர் பண்ண முடியும், அவங்கள நம்ம கவர்மெண்ட்டுக்காக மாத்தாம அவங்களுக்காக நம்ம கவர்மெண்டோடைய பாலிசிஸ், கவர்மெண்ட் இதை வந்து எப்படி மாற்ற முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் ஸ்டடியே என்னன்னா, திரும்ப இந்த ஹார்டிகல்ச்சரை வேற விதத்துல கொண்டு வரணும். அதாவது செடிங்களையும் தாவரங்களையும் அழிச்சு திரும்ப குடிசை போகணும்னு கிடையாது, பட் அதே குவாலிட்டியில அவங்களுக்கான ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைனை வந்து எப்படி நம்மளால கொண்டு போக முடியும். இப்ப இவங்க வந்து இப்ப ஓடு போட்டு வீடு இருக்கு, பட் அவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டா இல்ல. அவங்களுக்கு பல பிரச்சனைகள், அங்க இருக்கிற வெதர் கண்டிஷன்ஸ்க்கு இப்ப இருக்கிற அந்த ஓட்டு வீடு இருக்கிற அந்த குடிசை வீடுல வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் கிடையாது. பட் ஏன்னா அவங்க காலப்போக்குல வந்து அவங்களுடைய ஒரிஜினாலிட்டியே அவங்க இழந்துட்டாங்க. அவங்க குடிசையிலதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் அந்த குடிசையை மீறி அந்த ஆர்கிடெக்சரல் டிசைன் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த மலை பிரதேசங்கள்ல வந்து எந்த அளவுக்கு வீடு கட்டணும், அந்த மாதிரி பிளான்ல அவங்க எப்படி கொண்டு வர முடியும்ன்றதுதான். ஏன்னா இயற்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்த எப்படி நம்ம திரும்ப வந்து டெக்னாலஜிக்கலா அதை திரும்ப ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்ன்றதுதான் இதோடைய ஒரு சாராம்சம், இந்த பர்டிகுலர் ரிசர்ச்சோடைய ஆய்வுடைய சாராம்சம். மூன்றாவதா நான் சொல்ல போறேன் சோசியல் எக்கனாமிக்ஸ், அதாவது சமூக பொருளாதாரம் வந்து தாவரவியல் சம்பந்தமா எப்படி அமைஞ்சிருக்கு அதுதான். ஏன்னா சோசியல் எக்கனாமிக்ஸ் எல்லா ஃபீல்டுலுமே இருக்கு, எல்லா துறைகளிலுமே இருக்கு, பட் இது தாவரவியல் சூழ்நிலைகள் சம்பந்தமா எப்படி இது மாறுது, ஒரு பர்டிகுலர் கல்ச்சர்ல இது எப்படி வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சமூக பொருளாதாரம் என்பது சமூக அறிவியல் ஆகும். இது பொருளாதார செயல்பாடு எவ்வாறு பாதிக்கப்படுகிறது மற்றும் சமூக செயல்முறைகளால் எவ்வாறு இது வடிவமைக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல வந்து என்னுடைய ஓன் ஸ்டடியை நான் வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு யோசிப்பேன். ஏன்னா இது ஆல்ரெடி பப்ளிஷ் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண ஒரு ஒர்க்கு. இந்த ஸ்டடி வந்து நாங்க இது வந்து
இது ட்ரூவா வந்து ஒரு பொட்டானிக்கல் ரிசர்ச்சாக நாங்க பிளான் பண்ணி போகல. அந்த போன பின்னு பிளான் பண்ண ஸ்டடி, அதாவது அந்த இடத்துக்கு அந்தமான் நிக்கோபார் ஹைலாண்ட்ஸ்க்கு போன பின்ன ஒரு டிசைன் பண்ண ஒரு ஸ்டடி இது. நாங்க பார்த்தோம் ஒரு பலதரப்பட்ட ட்ரைபல் கம்யூனிட்டி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அங்க வந்து 6 விதமான ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. அந்தமான் நார்த், அதாவது அந்தமான் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ். அந்த அந்தமான் ஐலண்ட்ஸ்ல வந்து மொத்தம் 4 ட்ரைப் இருக்காங்க. கிரேட் அந்தமானிஸ், ஜரவா, ஓங்கே, அதுக்கப்புறம் கிரேட் அந்தமானிஸ், ஜரவா, ஓங்கே அண்ட் ஒன் மோர் ட்ரைப் இஸ் தேர். இந்த நிக்கோபார் ஐலண்ட்ல வந்து 2 பேர் இருக்காங்க. அது மங்கோலாய்டு பேஸ்ட், அதாவது அவங்க வந்து அந்தமான்ல இருக்கவங்க வந்து கருப்பர் இனத்தை சார்ந்த ட்ரைபல் கம்யூனிட்டி. நிக்கோபார்ல இருக்கிறவங்க வந்து மங்கோலிய இனத்தை சார்ந்த ட்ரைபல் கம்யூனிட்டி. 2 பேர் இருக்காங்க. நிக்கோபாரிஸ் இருக்காங்க, ஷொம்பென்ஸ் இருக்காங்க. 2 கம்யூனிட்டி இருக்காங்க. அதுல வந்து அந்தமான சென்டினலிஸ் ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து நம்ம நியூஸ் நிறைய கேட்டிருப்போம். ஒரு சென்டினல் ஐலாண்டுக்கு ஒரு அமெரிக்கன் வந்து நுழைய போனாரு. அவர் வந்து நுழையத்துக்கு முன்னாடியே வில்ல வச்சு தாக்கி சாவடிச்சுட்டாங்க. அதுதான் அந்த சென்டினல் ஐலாண்ட். அந்த ஐலாண்டுக்குள்ள இது வரைக்கும் யாருமே போனது கிடையாது. பல பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிரிட்டிஷர் மட்டும் போயிருக்காரு. அவ்வளவுதான். அது இப்ப இது வரைக்கும் யாரும் அதுக்குள்ள போனது கிடையாது. கவர்மெண்ட் அலோவ் பண்றது கிடையாது. ஸோ இந்த ஸ்டடியில நாங்க என்ன பண்ணோம், ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் போய் விசிட் பண்ணோம். சும்மா இது வந்து ஜஸ்ட் இன்ட்ராக்ட் பண்றதுக்காக. இது வந்து ஒரு பப்ளிகேஷனா வரும்ன்றது எங்களுடைய ஐடியால. பட் ஒரு விஷயத்த அங்க போன பிறகு ஓகே தெரிஞ்சுக்கலாமே, கூட போன அந்த விஷயத்தோட சேர்ந்து தெரிஞ்சுக்கலாமே இருக்கிற காலத்துல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டடி. இது ஜரவா ட்ரைப்ஸ். இது ஆங்கே. இது வந்து இந்த ஆங்கே ட்ரைப் ஒரு லிட்டில் அந்தமான்ற ஒரே ஒரு சின்ன ஐலாண்டுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கிற ஒரு இந்தியன் பாப்புலேஷன் ரேஸ், ஒரு ட்ரைபல் ரேஸ். ஒரே ஒரு சின்ன குட்டி ஐலாண்ட். கிரேட் அந்தமான்ஸ் கூட அதே மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட் ஐலாண்டுன்னு ஒரு அந்தமான் இருக்கு. ஒரு சின்ன ஐலாண்டுக்குள்ள ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் பீப்புள், ரொம்ப ஹைலி கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் இந்தியன் ரேஸ் சொல்றாங்க. ஜரவா வந்து ஒரு பெரிய ஹைலாண்ட்ல இருக்காங்க. அவங்க தான் ப்ரெடாமினண்டா இருக்கிறாங்க. ஜரவா ட்ரைப்ஸ் தான். இது வந்து ஷொம்பன் ட்ரைப்ஸ், கிரேட் நிக்கோபார் ஹைலாண்ட்ல இருக்கிற ஒரு மங்கோலாய்டு இனத்தை சார்ந்த ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி. இவங்க வந்து நிக்கோபார். இவங்க வந்து வெல் சிவிலைஸ், நம்மள மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல நிறைய நிறைய ஜாப்ஸ்ல சிவிலைஸ்டா இருக்காங்க. ஆனா நிக்கோபாரிஸ் பட் சிவிலைஸ்ட், நல்ல வெல் செட்டில், நிறைய பேர் நிறைய பொசிஷன்ஸ்ல இருக்காங்க அந்தமான் நிக்கோபார்ஸ்ல. பட் இவங்களுடைய பூர்வீகம் சொல்லும் பொழுது இந்த நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலாண்ட் தான். கார் நிக்கோபார், கமோர்த்தா, அது மாதிரி ஐலாண்டுக்குள்ள இருக்கிற மக்கள். பட் இது நாங்க என்ன பண்ணோம், இது மாதிரி சில ஹட்ஸை வந்து அங்க பார்த்தோம். இது மாதிரி இருந்துச்சு. உடனே தோணுச்சு, சரி இந்த மூலப்பொருட்கள்லாம் எங்கிருந்து வருது தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு அவங்களை விசாரிச்சு கேட்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இது வந்து ஒரு ரிசர்ச் வந்து இப்படி பண்ணணும்னு யோசிக்கல. பட் இது யாரு வேணாலும் பண்ணலாம். இப்ப நான் வந்து ஒரு தாவரியல் ஆய்வாளனா இல்லாம சும்மா ஒரு ஐலாண்டுக்குள்ள போகும்போது ஒரு புது விஷயத்த பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் போது கேட்கிற விஷயங்கள். பட் அது நான் வந்து என்னுடைய பின்புலத்தை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, தாவரமா இருக்கிறதுனால தாவரம் என்ன தாவரமா இருக்கலாம், என்ன செடி கொடியா இருக்கலாம், இதுல யூஸ் பண்ணிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்க போயிட்டு இது வந்து ஒரு ரிசர்ச் அவுட்கமா எங்களுக்கு வந்தது. அப்படி போய் அதை தோண்டி தோண்டி கேட்கும் பொழுதுதான் தெரிய வந்தது, அந்த ஐலாண்ட் இருக்கிற முக்காவாசி அது இது எதுவுமே இல்லை. நம்மளுடைய பெரம்பு நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம். அடி உதவு அண்ணன் தம்பி உதவாது ஏதோ சொல்லுவாங்க. பெரம்பு எடுத்தா தான் எல்லாமே மதிக்கும், அது ஒரு பழமொழி இருக்கு. அந்த பெரம்பு இனத்தை சார்ந்த தாவர வகைகள், இதுல மொத்தம் ஒரு 18 தாவர வகைகள் ஸ்பீஷிஸ் வந்து அந்த அந்தமான் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ்ல இருக்குது. ஆனா என்னன்னா இது எதுவுமே கல்டிவேட்டட் கிடையாது. இது எல்லாமே நேச்சுரலா இருக்கிற அந்த பாப்புலேஷன் தான். இப்ப நாங்க சும்மா இது வந்து நான் போன வேலையை பார்த்துட்டு வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு இருக்கலாம். இந்த இடத்துக்கு எல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த இது எங்களுக்கு வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஓகே இதெல்லாம் போயிட்டு பார்க்கலாமே, இதெல்லாம் இது மாதிரி ஒண்ணு இருக்கு, ஒரு போயிட்டு பார்க்கலாமேன்னு போயிட்டு அந்த ப்ராசஸிங் யூனிட்க்கு போகணும், எப்படி பண்றாங்க. இது எதுவுமே வந்து இந்தியன் ஐலாண்ட் இருந்து இந்தியாவோட மெயின்லேண்டுக்கு வரல. இது எல்லாமே ஐலாண்ட்ல இருந்து லீகலோ டெண்டர்டோ இல்ல எப்படியோ இது வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் அதர் சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ்க்கும் வந்து அங்கிருந்து ஷிப் மூலியமா எக்ஸ்போர்ட் ஆகி போயிட்டே இருக்கு. இது லீகலா இல்லீகலா கண்டிப்பா தெரியல. பட் இல்லையா, அவங்க கேட்கும்போது இது ஃபாரஸ்ட் டெண்டர் போட்டு தான் போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் அந்த பிளான்ஸ் வந்து அங்க வந்து டெஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. ஆனா ப்ராப்பரான ப்ராசஸிங், ரொம்ப ஹை குவாலிட்டி பெரம்பு வந்து அந்தமான்ஸ்ல இருந்து தான் போகுது. நல்ல கர்த்து, இந்த கர்த்துலாம் வந்து நம்ம இந்தியன் மெயின்லேண்ட்ல கிடையவே கிடையாது. ஸோ அதுல வந்து இப்ப இதுல இன்வால்வ் ஆகுங்க ட்ரைபல் கம்யூனிட்டி பீப்புள் மட்டும் கிடையாது. ஆனா இந்த நாலேஜ் வந்து அங்க இருக்கிற ட்ரைப் செட்டிலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது அந்த பிரிட்டிஷர் காலத்துல அங்க இந்த இந்த செல்லுலர் ஜெயில போட்டு அங்கிருந்து அவங்களை விடுவிக்கும் போது அங்க போய் செட்டிலர்ஸ் ஆயிட்டாங்க இல்லையா. இந்தியால இருந்து பலதரப்பட்ட மக்கள், பெங்காலிஸ், தமிழ்ஸ், மலையாளிஸ்,
அண்ட் ஒரிசா பீப்புள் எல்லாருமே வந்து அங்க செட்டில் ஆயிட்டாங்க. இவங்களை தான் வந்து செட்டிலர்ஸ் சொல்லுவாங்க. இவங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற இந்த நாலேஜை டிரைவ் பண்ணி இந்த மாதிரி ப்ராசஸ்குள்ள இன்வால்வ் ஆகி நிறைய பர்னிச்சர்ஸ் அவங்க போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து நாங்க என்ன பார்த்தோம்னா, அப்போ இந்த 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 ஐலண்ட்ல வந்து என்ன மாதிரி பொருளாதாரம் இருக்கு. இப்போ ஏன்னா அக்ரிகல்ச்சர் அந்த அளவுக்கு பெரிய அளவுல கிடையாது. அதே மாதிரி டூரிசம் மட்டும்தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்லலாம். அதுதான் ஒரு முதன்மைப்பட்ட ஒரு பொருளாதாரமா இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி அக்ரிகல்ச்சர் ரொம்ப குறைவான அளவு தான். பட் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த இந்த தொழில ஈடுபடுறவங்க அதிகமாக இருக்காங்க. இதாவது இந்த கேன் மட்டும் கிடையாது, இது வந்து இந்த பெரம்பு மட்டும் கிடையாது. பெரிய பல மரங்கள் வந்து காடுகள்ல இருந்து எடுத்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அந்த மாதிரியான ஒரு ட்ரேடும் வந்து அங்க அதிகமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இதை நாங்க கம்பேர் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ற ட்ரேட்ல முதல்ல அந்த நியாயமான ஒரு எங்களுக்கு கேள்வி என்ன, இந்த மாதிரி ட்ரேட் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பாடுபட்டு இதை அவங்க கலெக்ட் பண்ணி கொண்டு வராங்க, இவ்வளவு பேர் அதுல இன்வால்வ் பண்றாங்க. ஆனா இது எல்லாமே வந்து அதுக்கான அவங்களுக்கான அந்த இன்கம் வந்து சரியா போகுதா இல்லையான்றதுதான் எங்களுடைய ஸ்டடியோடைய அது கொஞ்சம் வெறும் டாக்குமெண்டேஷனா கொண்டு போகாம ஒரு கேள்வி கேட்டு இதனால வர இன்கம் அது மொத்தம் 3 வரைப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. கலெக்ட் பண்றவன் ஒரு செட் ஆஃப் பீப்புள், ப்ராசஸ் பண்றவன் அத ஏஜென்ட் மாதிரி, எக்ஸ்போர்ட்டர் பண்றவன் அதை வெளியில இருந்து எடுத்துட்டு போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்றவன். ஸோ மூணு தரப்பட்ட மக்கள் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்போ கலெக்ட் பண்றவனுக்கு கரெக்டான ஊதியம் கிடைக்குதா, இல்ல ப்ராசஸ் பண்றதுக்கு அதிகமான லாபம் கிடைக்குதா, இல்ல எக்ஸ்போர்ட்டுக்கு அதிகமான லாபம் கிடைக்குதான்னு பார்த்தா இங்க அதுதான் கம்பேர் பண்ணோம். நாங்க கலெக்டருக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள போயிட்டு கலெக்ட் பண்றவனுக்கு கொஞ்சம் தான். ஆனா இன்டர்மீடியட்டா இருக்கான் பாத்தீங்களா, ப்ராசஸ் பண்றாங்க இல்லைங்களா. ஆனா ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு பெரிய பிளான்ட், பெரிய கம்பெனி, பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாம் கிடையாது. சும்மா அதை டீசல் பேரல்ல போட்டு கொதிக்க வச்சு அதை நீட்டு வச்சு காய வச்சு அவதான் ப்ராசஸிங். ஆனா அவனுடைய ஒரு ஸ்பீஷிஸ் அதுல ட்ரேட்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்க்கும் பாத்தீங்கன்னா அந்த மார்ஜினல் பெர்சன்டேஜ் இன்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அந்த எக்ஸ்போர்ட்டருக்கும் கம்பேர் பண்ணும்போது, கலெக்டரை கம்பேர் பண்ணும்போது இவங்க எக்ஸ்போர்ட்டரோட வேலை ஒண்ணுமே கிடையாது. இவங்க கிட்ட ப்ராசஸ் கிட்ட இருந்து பொருளை வாங்கி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது தான் அவனுடைய வேலை. ஆனா அதுலயே அவனுடைய மார்ஜின் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இதுதான் வந்து நாங்க இந்த ஸ்டடி மூலியமா எங்களுக்கு கிடைச்ச ஒரு அவுட்கம். இது வந்து இந்த 10-15 வருஷத்துல இந்த ஆர்டிக்கிள் வந்து நிறைய அளவுக்கு சைட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த ஸ்டடி தான் அந்த கேன்ஸை பத்தி சொல்லக்கூடிய அங்க நடக்கிற அந்த செட்டிலர்ஸ்க்கும் ட்ரைபல்ஸ்க்கும் எந்த அளவுக்கு அந்த எக்கனாமிக்கல் ஃப்ளோ வந்து இருக்கு, அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கு. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலை வச்சு சொல்ற ஒரு சோசியோ எக்கனாமிக்கலோடைய ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த அளவுக்கு இருக்கு. இது மாதிரி பல பிசினஸ் அங்க நடந்துட்டு இருக்கு. அந்த ஐலாண்ட்ஸ்குள்ள பல பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ 4வதா நான் என்ன பேச போறேன்னா, மூலிகை மருத்துவத்தை பத்தி நான் சொல்றேன். மூலிகை மருத்துவம் கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுறேன். மூலிகை மருத்துவம் நமக்கு தெரியும். உயிரி மருந்துகளில் தாவரங்களின் ஆய்வு மற்றும் அதன் பயன்பாடு. மருத்துவ தாவரவியல் என்பது தாவரங்கள் மற்றும் அவற்றின் தயாரிப்புகள் என்ன அந்த ஃபார்முலேஷன் சொல்றேன் இல்லையா, மருந்துகள்னா லேகியம், டிகாக்ஷன், சூரணம், இதெல்லாமே வந்து ப்ராடக்ட் தான், தயாரிப்புகள் தான். அவை மனித அல்லது விலங்குகளின் ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதை பற்றி ஆய்வு தான் மெடிசினல் பாட்னி. இதுலயும் நாங்க ஒரு சின்ன ஸ்டடி பண்ணோம். பற்படாகும் ஒரு ட்ரக் எடுத்து அதை நான் என்ன பண்ணேன், சும்மா நான் போயிட்டு எல்லா கடைகளிலும் நம்ம ஊர்ல இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா நாட்டு மருந்து கடைகளுக்கும் போயிட்டு அதை நாங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். என்ன இதுல கேள்வி என்னன்னா, அங்க சேல் பண்ற, அதாவது இந்த நாட்டு மருந்தா சேல் பண்றாங்க இல்லையா, அந்த நாட்டு மருந்து அது பற்படாகன்னு சொல்ற நாட்டு மருந்து தான் நம்ம பற்படாகமா கொடுக்குறாங்களா அப்படின்றத செக் பண்றதுக்கான ஒரு ஆய்வு தான் இது. இதுல கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, இது என்ன ஆத்தென்டிக் மெட்டீரியல் தான் அங்க கலெக்ட் பண்றாங்களா, நம்ம கொடுக்குறாங்களா என்றது செக் பண்றது ஒரு த்ரூ அவுட் தமிழ்நாடு வந்து போனோம். ஒரு நாட்டு மருந்து கடை தமிழ்நாடு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட பல இதரப்பட்ட இடம், அது நம்ம சின்ன லோக்கல் மார்க்கெட்ல இருந்து ப்ராப்பரா இருக்கிற நாட்டு மருந்து கடை வரைக்கும். இது வந்து மதுரையில இருக்க அந்த ஆட்டு சந்தைன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இருக்கிற அந்த நாட்டு மருந்து கடை. இது மாதிரி தஞ்சாவூர், அதே மாதிரி கேரளாவுக்கும் போனோம். கேரளால போயிட்டு அங்க இருக்கிற நாட்டு மருந்து கடையில இந்த பற்படம் இருக்கா, அது மாதிரி பேர்ல இருக்கா, இல்ல தமிழ்நாட்டுல இருந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆயிட்டு கேரளாவுக்குள்ளயும் கர்நாடகாக்குள்ளயும் இம்போர்ட் ஆகுது மெடிசன். ஸோ அதுவும் கரெக்டா ஆத்தென்டிக்கா இம்போர்ட் ஆகுதுன்றதையும் நாங்க செக் பண்றதுக்காக ஒவ்வொரு நாட்டு மருந்து கடையும் போய் விசிட் பண்ணி அந்த நாட்டு மருந்தை கலெக்ட் பண்ணோம். ஸோ இதுதான் அந்த ஸ்டடியோடைய இந்த ஏரியாங்கள்லாம் போயிட்டு இந்த நாட்டு மருந்தை பற்படாகம் என்ற பேர்ல விற்கிறது பற்படாகமா அப்படின்ற ஒரு கேள்வி, சின்ன கேள்விதான். ஆனா அது எப்படி கண்டுபிடிக்கும்? இப்போ நமக்கும் தோணும், நிறைய நேரத்துல நம்மளும் இந்த டெங்கு டைம்ல நிலவேம்பு குடிநீர் குடிச்சிருக்கோம்,
கோவிட் டைம்ல கபசுரோட் குடிநீர் குடிச்சிருக்கோம். அவன் கொடுக்குற பொருள் ஆத்தென்டிக்கா இருக்கா, அது சொல்ற பொருள் தான் இருக்கான்றது நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுல இதுலதான் நாங்க வந்து அது இருக்கிற லிட்ரேச்சர் இருக்கிற, அதாவது இந்த லிட்ரேச்சர் சித்தா லிட்ரேச்சர். சித்தா லிட்ரேச்சர் இருக்கிற என்ன பிளான்ட், என்ன செடி பேர் என்ன, பற்படாகும் சொல்றாங்க. ஆயுர்வேதால ஒரு பற்படாகும் சொல்றாங்க. அப்புறம் இப்ப இருக்கிற கரண்ட்ல இருக்க சப்ஸ்டியூஷன்ல நம்ம சித்தா பிராக்டிஷனர்ஸ், சித்தா டாக்டர், ஆயுர்வேத டாக்டர் வேற பிளான்ட் சொல்றாங்க. இது எல்லாமே எது இருக்கிறத லிட்ரேச்சர் போய் பார்க்கும்போது தான் தெரியும். அது கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது எது எங்கெங்க இருக்குதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இதுதான் நாங்க கலெக்ட் பண்ண மெட்டீரியல். நாங்க எல்லா இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணது. இது வந்து சும்மா ஜென்ரல் இதுதான். நான் இப்போ நீங்க கேட்கலாம், தமிழ் தமிழ் ஆய்வுக்கும் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுக்கு என்ன சம்பந்தம்? இது சம்பந்தம் கிடையாது. தமிழுக்கும் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி இந்த மூலிகை மருத்துவத்துக்கும் தமிழுக்கும் என்ன ரொம்ப சம்பந்தம் இருக்குன்னு கேட்கலாம். ஆனா இது என்னுடைய இந்த டாக் வந்து அது தமிழ் மட்டுமே இல்லை, நம்ம தமிழ் ஆய்வில் இருக்கிறவங்க எந்தெந்த நோக்கங்கள்ல, எந்தெந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அதாவது நம்மளுடைய பார்வை எப்படியா இருக்கும், நம்ம பாக்குற விதம் எப்படியா இருக்கும், வெறும் டாக்குமெண்டாவே இல்லாம அதுக்குள்ள சில ரிசர்ச் கேள்விகள், ஆராய்ச்சிக்கான கேள்விகளையும் அதுக்கு தேவையான திட்டங்களையும் நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கு என்னென்ன அதாவது நீங்க தாவரவியல் தான் சார்ந்திருக்கணும்னு நான் சொல்ல வரல. நமக்கு அந்த பர்டிகுலர் ஆராய்ச்சிக்கு தேவையான ரிசர்ச் ஏரியா என்னவோ அந்த ரிசர்ச் ஏரியா நம்மளால எந்த அளவுக்கு அடாப்ட் பண்ண முடியும், அது டெப்தா போகாம எந்த அளவுக்கு நம்ம அதுக்குள்ள கொண்டு வர முடியும். இது வந்து நாங்க அந்த பற்படகத்துல கண்டுபிடிச்ச ஒரு இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, இதுல தமிழ் லிட்ரேச்சர் நாங்க போனேன். குணப்பாடம் என்ற ஒரு புக் ஒன்று, சித்தா ரிலேட்டட் புக். அதுல போய் பார்க்கும்போதுதான் எங்களுக்கு தெரிய வந்தது, இப்ப இருக்கிற முள்ளுகோ, அதாவது பற்படாகம் சொல்ற அந்த சித்தா பிராக்டிஸ் சொல்ற பற்படாகம் கிடையாது. நம்ம ஆதி லிட்ரேச்சர் அந்த குணப்பாடத்துல சொல்ற அந்த லிட்ரேச்சர்ல அவங்க அந்த நிறைய பாடல்கள், தமிழ் பாடல்கள், அந்த தமிழ் பாடல்கள் போயிட்டு படிச்சு பார்க்கும்போதுதான் தெரியுது அவங்க சொல்ற பிளான்ட் வேற விதமா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு வர்ணனை இருக்கு, அந்த பிளான்ட் சொல்ற விதம் வந்து ஒரு வர்ணனை இருக்கு. எங்களுக்கு ஒரு தாவர வகைப்பாட்டியெல்லாம் நான் இருக்கிறவன் அந்த வர்ணனையை வச்சு இது இப்படிதான் இருக்குமோ அப்படின்ற ஒரு இதுக்குள்ள நம்ம அதை கொண்டு வர முடியுது, அதை ரிலேட் பண்ண முடியுது. ஸோ அதுல இருந்து நம்ம ஆத்தென்டிக் பிளான்ட் என்றதை கண்டுபிடிச்சு அது மூலியமா தான் இந்த ஸ்டடியை வந்து நான் வெளியில கொண்டு வந்து காட்ட முடியுது. இதுதான் இங்க இருக்கு. அப்போ தமிழ்நாட்டுல தமிழ் லிட்ரேச்சர்ல சொன்ன இது என்ன, இப்போ இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிற ட்ரெண்ட் என்ன, அப்போ எந்த அளவுக்கு ஆத்தென்டிக் மெட்டீரியல் வந்து கடைகள்ல, நாட்டு மருந்து கடைகள்ல விற்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அது ஆக்சுவலி கிடையாது. இந்த ரெட்ல பார்க்கறதா வேற ஸ்பீஷிஸ் போட்டிருப்பாங்க, அந்த கிரீன்ல போட்டிருக்கிறது தான் வந்து ஆத்தென்டிக் மெட்டீரியலா சொன்ன மெட்டீரியல் லிட்ரேச்சர்ல. ஆனா விற்கிறது வந்து வேற மெட்டீரியலா விற்கிறாங்க. இது வந்து இன்டென்ஷனலா விற்கிறாங்களான்னு தெரியல. பட் சம்டைம்ஸ் கலெக்ஷன்ல ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒன்ன மாதிரி இருக்கிறதுனால கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்து அது மாதிரி மிக்ஸ் ஆகுதான்னு தெரியல. பட் எனிவே அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ கடைசியா வந்து நான் இந்த டிஎன்ஏ தொழில்நுட்பத்தை பத்தி படிக்கிறேன். இதுல தமிழ் எங்க இருக்கு, அது தமிழ் எப்படி நம்ம இதுல பிச் பண்ண போறோம்ன்றது ஒரு நல்ல கொஸ்டின். நான் இன்னொரு 2 minutes நான் முடிச்சிடறேன். ஸோ நமக்கு எல்லாருமே தெரியும் இந்த டிராவிடியன், ஆரியன் ஆர்ஜின், சரிங்களா? நம்ம ஆரியன், திராவிடன், நானு நம்ம திராவிடனுக்குள்ள நம்ம தான் ரொம்ப பழமை அப்படின்னு எல்லாமே தெரியும். ஆனா இது எல்லாத்தையும் எப்படி நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியும்? நம்ம கிட்ட நிறைய தொல்லியல் சம்பந்தமான நம்மளுக்கு தரவுகள் அங்கங்க செதறி கிடக்குது. கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் தமிழை போற்றி சொல்லக்கூடிய தரவுகள் வந்து நிறைய இடத்துல நமக்கு அகழ்வாராய்ச்சி மூலியமா கிடைச்சிருக்கு. ஆனா அதை வந்து எப்படி வந்து அதாவது அந்த பேலியோ பயாலஜி ரிலேட்டடா மட்டும் இல்லாம, அதாவது கார்பன் டேட்டிங் மட்டும் இல்லாம, மத்த ஆய்வுகள் மூலம் மட்டும் இல்லாம எப்படி டிஎன்ஏ வச்சு நம்மளால சொல்ல முடியும்? இல்ல அந்த பாஸ்ட் லைஃப், அதாவது கடந்த வாழ்க்கையே டிஎன்ஏக்குள்ள நம்மளால பண்ண முடியுமா? இதுதான் வந்து ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ சொல்றேன். ஏன்ஷியன்ட்னா பழைய டிஎன்ஏ கிடையாது. பழைய டிஎன்ஏ, அதாவது ஃபாசிலான டிஎன்ஏல இருந்து இன்ஃபர்மேஷன் எப்படி கொண்டு வரலாம், நமக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கிற நம்மளுடைய மரபியல் சார்ந்த இன்ஃபர்மேஷன் நமக்குள்ள இருந்து எடுத்து இப்ப இருக்கிற இந்த ஹியூமன் பாப்புலேஷனுக்குள்ள எப்படி கம்பேர் பண்ண முடியும்? ஸோ இந்த ஸ்டடி நமக்கு தெரியும், இந்தியால நிறைய டைவர்சிட்டி, இந்தியா வந்து டைவர்சிட்டி எல்லாத்துலயுமே ஒரு டைவர்ஸ் கண்ட்ரி. எல்லா மொழிகள் மூலமா, இடங்கள் மூலமா எல்லாத்துக்கும் டைவர்ஸ் ஆகி இருக்கு. இந்த ரீசன்ட் ஆர்டிக்கல் நீங்க பார்க்கலாம், இப்போதான் இன்னைக்குதான் அப்டேட் ஆன ஆர்டிக்கல். ஹூ ஆர் வி இந்தியன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஜெனடிக்ஸ்ல மூலியமா நம்ம பாலிடிக்ஸ் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு கேட்டா, அப்ப எல்லாரும் நம்ம வந்து மகுடி வச்சுதான் ஊதணும். ஆனா மகுடி வச்சு ஊதக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, புதைக்கப்பட்டிருக்கின்ற இன்ஃபர்மேஷன்னா தரைக்குள்ளாக புதைக்கப்பட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன் கிடையாது.
நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாக பல நூறு பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கிற அந்த டிஎன்ஏ எப்படி ஒவ்வொரு மரபியலா இன்ஹெரிட் ஆகி வந்திருக்கு. நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஜெனரேஷனுக்குள்ள ஒரு லீனேஜ்குள்ளதான் வந்திருக்கும். நம்மளுக்குள்ள வந்து நம்மளுடைய கடந்த வாழ்க்கைகள் மறைக்கப்பட்டிருந்தாலும் நம்ம டிஎன்ஏ வந்து இப்ப இருக்கிற இந்த நமக்குள்ள இருக்கிற அந்த டிஎன்ஏ கடந்த வாழ்க்கையை ரிலேட் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன் நமக்குள்ளாக இருக்குது. நாம எங்கிருந்து வந்திருக்கோம், எந்த லீனேஜ்குள்ள வந்திருக்கோம். இப்ப நம்ம சொல்லலாம், நாம இந்த காஸ்ட்ல நான் இருக்கேன், இந்த கம்யூனிட்டில நான் இருக்கேன், இந்த ரேஸ்ல நான் இருக்கேன், நான் டிராவிடியன், நான் ஆரியன், எல்லாமே நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம கொடுக்குற டிஎன்ஏ என்ன சொல்லுது, அந்த டிஎன்ஏ மூலியமா இந்த பாப்புலேஷன் நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம எப்படி நம்ம ரிலேட் ஆகுறோம். இது தாவரவியல் சம்பந்தம் கிடையாது, ஒரு பயாலஜி. இது ஜுவாலஜியா இருக்கலாம், மைக்ரோபயாலஜி எதுவா இருந்தாலும் இருக்கலாம். ஆனா இது இந்த இடத்துல நான் சொல்ல போற விஷயம் டிஎன்ஏ டெக்னாலஜி வந்து இப்ப இதுக்கு நம்ம என்ன தேவை. இப்ப நான் ஒரு தமிழ் ஆய்வாளனா இருக்கேன், எனக்கு சில தரவுகள் கிடைச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த அகழ்வாராய்ச்சி, தமிழ்நாட்டில் நடந்த அகழ்வாராய்ச்சி மூலமா சில மெட்டீரியல் கிடைச்சிருக்கு. மற்ற இடங்கள்ல இருக்கிற இடங்கள்ல இருந்தும் நமக்கு மெட்டீரியல் கிடைச்சிருக்கு. என்ன மெட்டீரியல் கிடைச்சிருக்கு? எலும்பா இருக்கலாம், முடியா இருக்கலாம், எந்த பயாலஜிக்கல் மெட்டீரியலா இருந்தாலும். நான் சொல்றது லிவிங் மெட்டீரியல். லிவிங்னா லிவ் இருக்கிற மெட்டீரியல், அதாவது பயாலஜிக்கல் மெட்டீரியல் எந்த மெட்டீரியலா இருந்தாலும் அந்த மெட்டீரியல் இருந்து இருக்கிற டிஎன்ஏவை இப்ப இருக்கிற பாப்புலேஷனுக்குள்ள நம்மளால கம்பேர் பண்ணி செக் பண்ண முடியும். ஆனா அந்த டிஎன்ஏ மறைக்கப்பட்டு தோண்டெடுக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சி மூலமாக கிடைக்கப்பட்ட இன்ஃபர்மேஷனுக்கான எல்லா பின்புலமான விஷயங்களும் ஒரு தமிழ் ஆய்வாளனாலும் ஒரு ஆர்கியாலஜிக்கல் ரிலேட்டடான ஒரு ஆய்வாளனால் மட்டும்தான் அந்த விஷயங்களை வந்து அதிகமா வரவழைச்சு சொல்ல முடியும். ஸோ ஒரு பாட்னிஸ்டா, ஒரு ஜுவாலஜிஸ்டா நான் என்னால வந்து அந்த டேட்டாவை அப்படி எடுத்து என்னால இன்டர்பிரேட் பண்ண முடியாது. ஏன்னா டெக்னிக்கலா என்னால ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியுமே கண்டே இன்டர்பிரிட்டேஷன் வரும் பொழுது இந்த கொலாபரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப எசென்சியலா இருக்கு. ஏன்னா ஒரு தொல்லியல் ஆய்வாளன் தொல்லியல் சம்பந்தமான தரவுகளை அந்த அடிப்படையில தான் அவன் கண்ணோக்குல தான் பார்ப்பான கண்டி அந்த தமிழ் லிட்ரேச்சர் லெவல்ல அந்த காலத்தொட்டு அந்த லிட்ரேச்சர்களை அனலைஸ் பண்ணி அவனால பார்க்க முடியுமான்றது கொஸ்டினபிள் தான். அதுக்கு ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் கண்டிப்பா அதுக்கு தேவைப்படும். இப்ப இதை மகுடி ஊதி நம்ம டிஎன்ஏ என்ன இருக்குதுன்ற கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு தெரியும், நம்ம டிராவிடியன் ஸ்டாக், இந்த நம்மலாம் டிராவிடியன் இல்லையா, டிராவிடியன் ஆரியனுக்கு உள்ள ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு தெரியும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஹரப்பா சிவிலைசேஷன், எல்லா சிவிலைசேஷன் எப்படி வந்து இது நடந்ததுன்றது நம்ம பேசி சொல்ல முடியாது. நம்ம டிஎன்ஏ என்ன சொல்லுது, இதுதான் இந்த ஃபைலோஜெனடிக் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அது மூலியமா இண்டோ இரானியன், இண்டோன்னு வரத்துல எல்லாமே வந்து மக்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த அந்த நாகரிகங்கள் ஆன பிறகு வந்த ஜனங்கள். நம்ம அப்போ அது நாகரிகம், அந்த நகரத்துக்கு முன்னாடியே சில மக்கள் வந்து இருந்திருக்காங்க. நான் கடைசி ஸ்லைட்ல நான் அதை காட்ட போறேன். அது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமன் இவால்வ் ஆன அதிசீக்கிரமாக நடந்த ஒரு மைக்ரேஷன். அப்போ இந்த சதன் இந்தியால இருக்கிற இந்த திராவிடியன் ஸ்டாக் வந்து ஒரிஜினல் ஸ்டாக்கு. அது வந்து மைக்ரேஷன் வந்து இப்போ நடக்கிற அதாவது கண்டெடுக்கப்பட்ட காலங்கள் நடக்கிற மைக்ரேஷன் கிடையாது. அது ஆதி காலத்திலேயே மனிதன் தோன்றிய காலத்திலேயே அதிசீக்கிரமாய் நடந்த ஒரு மைக்ரேஷன் அது இருக்குதுன்றதுதான் இப்ப இருக்கிற அந்த ஜெனட்டிக் லீனியேஜஸ் எடுத்தமா சொல்ற ஒரு விஷயம். இதெல்லாம் நமக்கு தெரியும். இது ஒரு ஸ்டடி. நம்மளுடைய காஸ்ட் வைஸ் வந்து அவங்களுடைய எக்ஸாம்பிள் எல்லாம் எடுத்து நீ ஐயர் எந்த அளவுக்கு, நாட்டுக்கோட்டை செட்டியார் யார் எங்க ரிலேட்டட் ஆகிறாங்க, நம்ம மத்த காஸ்ட் ரிலேட்டடா எந்தெந்த ரிலேட்டட் இப்படி யாரும் இருக்கு ரிலேட்டடா இருக்காங்க சொல்லும் பொழுது நாம இதுல வந்து ஒரு சோசியல் ஹைரார்கியை வந்து கொண்டு வந்து ஃபிட் பண்ண முடியுமா என்று சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஜெனட்டிக்ஸ் என்ன சொல்றோ அதை நம்ம நம்ம போய் ஆகும். ஏன்னா நாம பாக்குற ஹைரார்கி சோசியல் ஹைரார்கின்றது வேற, ஆனா ஜெனட்டிக்கல் ஹைரார்கி அண்ட் லீனேஜ் டோட்டலி கண்டிப்பா இது வேற. அதுக்கும் மீறி நாம மனுஷன் ஒரே ஒரு ஸ்பீஷிஸ் தான் இந்த உலகத்துல இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எவல்யூஷன்ல, இந்த பரிணாம வளர்ச்சியில, இந்த பரிணாமத்துல, அந்த மனித பரிணாமத்துல நம்ம நிறைய ஸ்பீஷஸ நம்ம இழந்துட்டோம். இது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே ஃபாசில் ஆயிடுச்சு. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அவைலபிளா எல்லாமே ஃபாசிலா தான் இருக்கு. ஸோ நாம ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பீஷஸ் சக்சஸ்ஃபுல்லா வெளியே வந்திருக்கோம். அது ஒரு ஸ்பீஷஸ்க்குள்ள நமக்கு நிறைய பலதரப்பட்ட கருத்துக்கள், பலதரப்பட்ட ஓன் பெர்ஸ்பெக்டிவ் இன்டர்பிரேஷன். இப்ப இதை பார்க்கும் பொழுது நம்ம டிராவிடியன் ஸ்டாக்னு பார்க்கும்பொழுது நீங்க பார்க்கலாம், இங்க ஒரு சின்ன ஏரோ மார்க் அந்த டாட்டர் லைன்ஸ்ல போட்டிருக்காங்க. இது வந்து இந்தியன் லிட்ரேச்சர் கிடையாது, இது குளோபல் லிட்ரேச்சர். இதுல எதுவும் ஒரு இந்திய முகாந்திரம் இல்ல சவுத் இந்தியனுடைய ஒரு திணிப்பு இதுல கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பப்ளிஷ் லிட்ரேச்சர், குளோபல் லெவல் பப்ளிஷ் லிட்ரேச்சர். இது வந்து இந்தியாவுக்கு மட்டுமானது கிடையாது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இங்க 60
1000 years பேக்கே வந்து ஒரு மைக்ரேஷன் நடந்திருக்கு ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு டைரக்டா. இதெல்லாமே லேண்ட் மைக்ரேஷன். அது டிஃப்ரெண்ட் இந்தியன் இந்த ரேசஸ் வந்து மைக்ரேட் ஆயிருக்கு. ஹோமோசெப்பியன்ஸ் நம்ம பேசணும், நம்ம ஹோமோசெப்பியன்ஸ் மட்டும் தான் பேசணும். அதுக்குள்ள ஹோமோவுடைய அது அது மத்த வகைகளும் வந்து ஒருங்கிணைச்சு அப்ப வாழ்ந்துருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம பிரிச்சிருக்கும் பொழுது ஏதோ ஒரு மைக்ரேஷன், ஒரு டிஸ்பர்சல் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ சவுத் இந்தியால இருக்கிறது ஆக்சுவலி அதுதான் வந்து இன்னமும் பல வகைப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு இன்னுமே வந்து ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸாவே, ஒரு பண்டோரா பாக்ஸாவே இருக்குது. இன்னும் அது இன்னும் அதிக அளவுல இன்னும் அன்ரவல் பண்ண முடியல. பட் நம்மளுடைய லிட்ரேச்சர் இன்ஃபர்மேஷனும் சரி, மற்ற இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம இந்த லிங்குஸ்டிக்ஸ் பேஸ்ட், அந்த ஃபொனெட்டிக்ஸ் பேஸ்ட் அந்த அந்த அனாலிசிஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கிரிப்ட் நம்ம திரும்ப நம்மளோட தமிழ் மொழி ஆதி மொழி உலகத்துல இருக்கிற ஒரு பண்டைய மொழி. ஆனா அந்த பினெட்டிக்ஸ் ஸ்கிரிப்டிலும் பெரிய பலதரப்பட்ட ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான நிறைய கல்வெட்டுகள், நம்மளுடைய நிறைய மைக்ரேஷன் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல வந்து இன்னும் அவங்களுடைய அகழ்வாராய்ச்சியில சுமத்ரா, ஜாவா, இந்தோனேஷியால இருந்து தமிழ் இனங்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகளும் அதோட பாசில் ரெக்கார்ட்ஸும் இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்பொழுதுதான் தெரியும் நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், எப்ப வந்திருக்கோம், எப்ப இது வந்து சிவிலைஸ் ஆயிருக்குன்றது. ஸோ நான் இதோட இங்க முடிக்கிறேன். பட் இது எதுக்கு இந்த இடைநிலை ஆராய்ச்சி வந்து ரொம்ப முக்கியமானது, இன்டர்டிசிப்ளினரி இல்ல மல்டிடிசிப்ளினரி எதுக்கு முக்கியமானது? ஸோ நான் சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். நம்ம தமிழ் ஆராய்ச்சியாளன்ன்றது நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காம நம்ம அந்த பேரியர்ல பிரேக் பண்ணி வெளியே வரும் பொழுது நாமும் அதாவது கமாண்டிங்கா இருந்து நமக்கு இது தேவை நம்ம சொல்லி ரிசர்ச் டேட்டாவை வாங்கிக்கிட்டு நாம இன்டர்பிரேட் பண்ற அளவுக்கு ரிசர்ச் வந்து மேல் நோக்கி போகணும்ன்றதுதான் முக்கியம். ஏன்னா கண்டிப்பா இந்த பேஸ் இன்ஃபர்மேஷன் இல்லாம எந்த டெக்னாலஜிக்கல் பேஸ்ட் இன்ஃபர்மேஷனும் வந்து லார்ஜ்லி அதை இன்டர்பிரேட் பண்றதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இது ரீசெண்டா நடந்துகிட்ட ஒரு இஷ்யூ. ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டில வந்து ஒரு கொடி ஒண்ணு போட்டாங்க. அந்த கொடியில இந்த எம்பலம் வந்துச்சு. ஆனா அதை பத்தியான ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சு. ஏன்னா இந்த கொடி போட்டவங்க ஒரு விதத்துல ஒரு ஒரு பின்புலம் உள்ளவங்க தான். இது போடணும், வாகைனா வெற்றி, அந்த அந்த பார்ட்டியுடைய நேம் வந்து வெற்றி கழகம் இருக்கிறதுனால வெற்றியை சார்ந்து போடுறாங்க. ஓகே, உண்மைதான். ஆனா போட்ட பூ தப்பு. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா அந்த வாகைன்னு போட்டது தூங்கு முஞ்சி மரத்துடைய பூ. ஆனா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா அது உண்மையான வாகையை போட்டுக்கணும். அதாவது தமிழ் லிட்ரேச்சர்ல சொல்ற வாகை, அந்த வாகை வந்து இயல் வாகை. அதாவது நம்ம லிட்ரேச்சர்ல மென்ஷன் பண்ற வாகை நம்ம ஊர்லயே நேட்டிவா இருக்கிற பிளான்ட், நேட்டிவிட்டி. அது வந்து இந்த பிளான்ட், இந்த கிரீன் கலர்ல இருக்கிற வாகை தான் நம்ம ஊர்ல இருக்கிற நேட்டிவ் பிளான்ட். ஆனா இன்ட்ரடியூஸ்டு பிளான்ட் எடுத்து ஒரு வாகையா சொல்லி போடும்போது ஒரு சின்ன டிஸ்கிரிபியன்ஸ், ஒரு சின்ன குழப்பம் அந்த இடத்துல உருவாகும். இதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்? நம்ம இவ்வளவு கோடி மக்கள் இருந்தும் ஒரு சின்ன தப்பு, இந்த மாதிரி ஒரு பிளண்டர் மிஸ்டேக் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம அப்போ எங்க இடத்துல வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து இழந்துகிட்டே காணாம போயிட்டே இருக்குதுன்றதுதான் உண்மை. ஸோ இதுக்கு வந்து எப்பவுமே வந்து நடந்துட்டு ரிசர்ச் சரி, நடந்து முடிஞ்ச ரிசர்ச் சரி, நடக்க போற ரிசர்ச்லயும் நாம நம்மளுடைய நம்மளுடைய எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி இன்டர்டிசிப்ளினர் மல்டிடிசிப்ளினர் போகணுன்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு கூட. ஸோ தேங்க்யூ ஃபார் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காக தமிழ் துறைக்கு என்னோட உலகமார்ந்த நன்றி. என்னுடைய இந்த அக்னாலஜ்மெண்ட், இந்த ஃபண்டிங் ஏஜென்சி இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு எஸ்சிஆர்பி இந்தியா, மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜ், எஸ்ஆர்எம் வேற நான் இங்க இருந்தேன் சில ஒர்க் அங்க நான் முடிச்சேன். தேங்க்யூ சார்.